போங்க சார், விவசாயே கிடையாது. மிஸ்டர் தைரியம் எவ்வளவு பெரிய புள்ளி, அவருக்கு எழுத்தாப்புல முனிசிபல் எலெக்ஷன்ல இந்த பற்ற முருகேசன் நிக்கிறான். அர்த்தமே இல்லாம போச்சு. போட்டி இல்லாம எப்படிங்க? என்ன பெரிய போட்டி? பற்ற முருகேசன் ஒரு போட்டியா? மிஞ்சி மிஞ்சி என்ன சார் ஆகும்? அவனுடைய ஒரு ஓட்டி ஒரு குறையும், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல முனிசிபாலிட்டி குப்பை ஆக போதாமா. புடிச்சுக்கியா? நம்ம ஹெட் மிஸ்டர்ஸ் மகன் ஹேமலதா அதான் சார் ஆக்டராயிர போட்டு ஆகிசி கூட போயிட்டு இருக்குமே. இந்த கன்றாவிக்கு லவ் மேரேஜ். உங்களுக்கே லவ் மேரேஜ்? உங்க வேலையை பாருங்க சார். என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறீங்களா? வர்றவங்க எல்லாம் அனுப்புறதா என்னுடைய வேலையா? உடம்பு பூரா கோணர் வச்சிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் நில்லையா? என்னங்க இன்ஜெக்ஷன் போடுற ஊசி காணோம், எங்க வச்சீங்க? காமா தேடி பாருங்க, அங்கேயே தான் இருக்கும். நல்லா தேடி பார்த்தேன், காணோம். சரியா பாருங்க, அங்கதான் இருக்கும். காலையில பலசரக்கடை பலராம் செட்டியாருக்கு ஊசி போட்டீங்கல்ல, அதுல இருந்தே காணோம். கவலை விடுங்க, ஊசி எங்கேயும் போயிடல. செட்டியார் கைக்குள்ளேயே தான் இருக்கு. நாளைக்கு செட்டியார் வந்த உடனே ஆபரேட் பண்ணி எடுத்துருவோம். அப்பா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நரம்பு தளர்ச்சி. உள்ள நரம்பெல்லாம் சுத்திக்கிட்டு சிக்கு விழுந்திருக்கு. கொண்டு பண்றேனே. என்னதுங்க? நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷனா? உங்ககிட்டயா? வேண்டாங்க, எனக்கு வழக்கமா இந்த மஞ்சள் கலர் பவுடர் தருவீங்களா? அதை தாங்க. தரமாட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசை, கொண்டா போடுறேன். என் உடம்பு நல்லா எடுத்தீங்க, நான் ஓடி. வழக்கமா வர்றேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சிவசண்முகம் போயிட்டாரேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அட ஏன்டா வருத்தப்படுறீங்க? அவர் போனாதான் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துறேன். என்னப்பா, என்ன பார்க்கணும்னு வந்துட்டா அப்புறம் என்ன பயம்? வா. உடம்புக்கு என்ன குளிர் தருங்க. ஊட்டியில் இருக்க குளிராதாயா? ஏயா, அதுக்கு வந்து என் கழுத்த இருக்கணுமா? பேசாம ஒரு கம்பெனி வாங்கி போத்தி படுத்துங்க. அப்ப சரியா போயிடுமா? அப்பவும் போறேன்னா ஊரை விட்டா போக வேண்டியதான். போயா குழந்தை, வா 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 வா. ஹே, நீ பத்திர பொண்ணு செங்கமா தானே? என்ன பண்ணது? ஒரு வருஷமா என் உடம்புக்கு ஒண்ணுமே வரலைங்க. என்னவோ ஏதானு பயமா இருக்கு. அசிஷோ, தப்பாச்சே. அப்புறம் என் குழப்பம் என்ன? அல்மேல் சிவப்பு கலர் பவுடர் தானே ரெடியா இருக்கு. இந்த அம்மா 4 வேளை பவுடர் இருக்கு. முதல் வேலையை தேன்ல குழைச்சு சாப்பிடணும், 2வது வேளை நெய்யில, 3வது வேளை வேப்பெண்ணெயில, 4வது வேளை. 4வது வேலையா? அதானே, அநேகமா 4வது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதுமா. போயிட்டு வா. கடவுள் நம்பிக்கை இருக்கா? டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன டாக்டர் உங்களோட பெரிய வம்பா போச்சு? அங்க கேஸ் ரொம்ப சீரியஸ் சொல்றா, நீங்க பாட்டுக்கு என் கார்ல வந்து வீடு வீடா போயிட்டு இருக்கீங்களா? ஏப்பா, டாக்டர் திருப்பதினா அவ்வளவு சீப்பா? நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போயிடுவ. இந்த வீட்டை நான் விடலாமா? வியாதி பர்மனண்டா குடுத்தல இருக்கிற இடமாச்சே. அங்க மாமனார் உயிர் போயிட்டு இருக்கு சார். போட்டுமையா? மாமனார் தானையா? என்னமோ பொண்டாட்டி போற மாதிரி புலம்புற. அவர் சாகறதுக்குள்ள சொத்து எழுதி வாங்கணும்ல சார். அதுக்கு வக்கீல் கிட்ட போனையா? நான் டாக்டர். அவர் கையெழுத்து போடுற வரைக்குமாச்சும் உயிரோடு இருக்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுன்னு சொன்னீங்கல்ல. சொல்லிட்டேயா? சொல்லிட்டேன். எதுக்கும் நீ முதலையே கையெழுத்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஏன் வீணா ரிஸ்க் எடுக்கிறேன்? கல்யாணத்திலேயே சொத்து எழுதி வாங்கியிருக்கணும், அப்ப விட்டுவிட்டேன். கடைசி நேரத்தில் என் கழுத்து அர்த்தம் என்ன அர்த்தம்? என் கையை மீறி ஒண்ணும் போயிடாது. தைரியமா இரு. இந்தாமா, அது எங்க? அதான் வேலாச்சல ஐயா பூஜை இருக்காரா? டாக்டர் திருப்பதி வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லுங்க. புரியுமா? இது இங்கிலீஷ் மருந்து இல்ல, நாட்டு மருந்து இல்ல, 2 கேட்டான். என்ன பண்றது? வியாபாரம். அரவங்காட்டுல ஒரு கேஸ் இழுத்துட்டு இருக்கான், நான் அர்ஜென்ட்டா போய் அனுப்பணும். வரேன். யாரு நீ? இந்த வீட்டுக்கு புதுசா இருக்க? வேதாச்சலத்துக்கு உறவு. தப்பா சொல்லிட்டணும். அந்த அம்மாவுக்கு தங்கச்சி மக இல்லையோ? அதுவும் இல்லைன்னா அப்படி. ரவி ஆபீஸ்ல டைபிஸ்ட் இல்லையே. டைப் படிக்கிற பொம்பளைக்கு விரலெல்லாம் இப்படி இருக்காது. வேலைக்காரியா? சமயக்காரியா? வீட்டை பார்க்க வந்தியா? கொடுத்துட இருக்க போறியா? ஒண்ணுக்குமே பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஊமை. நான் தான் மடையன். ஊமையை போய் கேள்வி கேட்டா அது எப்படி பதில் சொல்லும்? அந்தவா அநாதரட்சகா, பாவம் இவருக்கு நல்ல ஆயுச கூடப்பா. ஒண்ணு இல்லைங்க, நிறைய இருக்கு. கைய கொண்டா. ஒண்ணு கவலைப்படாதியா. உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும். பாவம் அதுக்கு இடம் வேணாமா? நான் காப்பாத்துறேன். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணையா. சர்க்கரையை சேர்க்காத, உப்பை சுத்தமா மறந்துரு, அரிசியை அவாய்ட் பண்ணு, காய்கறியை வேக வைக்காத, பாலை காய்ச்சாத. கரந்தரையோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனா உனக்கு வேண்டாம். என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க? வெறும் இலையவா சாப்பிட சொல்றீங்க? பச்சையாகாதியா? காஞ்ச சருகாரு தான் பெட்டர். இன்னுமா மறந்து கலக்குறீங்க? 1 செகண்ட். டேக் 2 செகண்ட்ஸ். சார், என் ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும். என்ன ஈஸி மருந்து தானே எழுதி கொடுத்தேன், கையெழுத்து புரியலையா? ரெடி ஆயிடுச்சு. பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கலந்தாச்சா? சி காம்ப்ளெக்ஸ் பவுடர் போட்டாச்சு. அப்புறம் என்ன சார், காம்ப்ளெக்ஸே எல்லாம் சாப்பிடலாமே. கொண்டாங்க கொண்டாங்க, குயிக்லி கம் ஆன், குயிக்லி. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? என் கண்ணு முன்னால ஒரு டோஸ் சாப்பிடுறீங்க, அதை நான் பார்க்கணும். எங்க நடக்கட்டும். நர்ஸ், பல்ல பிடிச்சி ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ, மணி 6 ஆயிடுச்சு. என் டைம் ஓவர். நான் வரேன். இந்த ரூலை போட்டதே நான் தான். எதுவுமே டைம் பிரகாரம் நடக்கணும்னு சொன்னா இப்ப அது என்னையே பாதிக்குது. ஐயோ, வெஸ்ட் போயிட்டாலே, எடுத்து குடிச்சுருங்க. என்ன யோசனை? உங்களை நம்பி யாராவது இருக்காங்களா? அப்புறம் என்ன ஆட்டம்? கப கபான்னு நான் எப்படி இருக்கு? இனிப்பா இருக்குங்க. அதான் என் டெக்னிக். ஆஸ்பத்திரியில வந்தவங்க மருந்து சாப்பிடும்போது மூஞ்சி சுடிக்காம சாப்பிடணும். அதுக்கப்புறம் பெருட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுல தானே.
பணம் என்னங்க கேக்குறீங்க? 1 ரூபாய் குறைக்காத. அதுக்கப்புறம் உங்களுடைய தாராள மனசு பத்தி நான் பேசணும். அந்த அளவுக்கு ஏதாவது கூட. என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. போதுமே, இது போதுமே. 8 நாள் பேசுவேன். புறப்படுறது. வரேங்க. இப்பவே சொல்லிட்டா தான் உண்டு. சுந்தரி, அந்த விஜயா பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்கா. அவளுக்கு சந்தோஷத்துல என்ன குறைச்சல்? நேரத்தில் சாப்பாடு, காலாகாலத்தில் காபி, டிஃபன். ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறா. அவளால உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? எனக்கு என்ன இடங்கள்? ஒரு இடங்களும் இல்ல. அனாவசியமா என்கிட்ட கேள்வி கேட்காத, அப்புறம் நான் உளறிடுவேன். விஷயம் எக்கச்சக்கமா போயிடும். இப்ப அவன் எங்க இருக்கா? பாலை எடுத்துக்கிட்டு ரவி ரூமுக்கு போயிருக்கா. ரவி ரூமுக்கா? அவன் ஏன் அங்க போறான்? நான் தான் கொடுத்து அனுப்பினேன். குழப்பம். இங்கதான் குழப்பமே ஆரம்பம். இங்கதான் குழப்பம் இருக்கு. ஏன் வேலைக்காரங்கிட்ட பாலை கொடுத்து அனுப்பிக்கப்படாதோ? இல்ல நான் தான் எதுக்காக இருக்கேன்? ஏன் கூட கொடுக்கப்படாதோ? அதனால என்ன தப்பு? தப்புன்னும் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பொண்ணுங்க போவாளல்ல, அவன் ஏதாவது கிண்டி கிண்டி கேட்பான்ல, அதுக்கு இவன் ஏதாவது உளர்வான்ல, அப்புறம் அதை கேட்டு அவன் தளருவான். அப்புறம் ஒரே கோளாறுதான். என்ன சொல்றீங்க? ஐயோ, ஒரே தகராறுதான். பேசாம இருங்க. சின்ன ஜெருசுగా அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு சொத்து நிறைய இருக்கு. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாதானே நாளைக்கு நம்ம வீட்டுல மேளம் கொட்ட முடியும். மேளம் கொட்டு. அப்பா வந்து என்ன வந்து? இல்லப்பா வந்து ஒண்ணு வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். அது இல்லப்பா, மோள கொட்டுன்னு சொன்னீங்களா? யாருக்கு? உனக்கு இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு எனக்கும் கல்யாணத்துல கொட்ட போகுது. என்னது? 60 கல்யாணத்துலப்பா. அந்த குட்டி பேருந்தா ஏன் விஜயா பண்ண? வெளியே பாடி விஜயா. பேசாத. இந்த பொண்ணை ஏன் இங்க உட்காந்து வச்சிருக்கிற? இது என்ன இது? பேச்சு துணைக்காகப்பா. பேச்சு துணையா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. பொழுது பகலன்னா என்ன பண்றது? உங்களுக்கு பொழுதுபோக்கு, எனக்கு இங்க அவஸ்தையா இருக்க. என்ன அவஸ்தை? எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? என்ன? இது இருக்கு. எது? இது பிரஷர். யாரு? பிரஷர், அந்த ரத்த கொதிப்பு. ஆமா. அதனால அத இந்த வீட்டுக்குள்ள பேச்சா கேட்கக்கூடாது. நீங்க பேசாம இருங்க முதல்ல. நான் பேசலாம். டாக்டர் ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லிருக்காங்க, நீங்க மட்டும் பேசுங்க. ஆமா, மத்தவங்க பேசவே படாது. எனக்கு ஒத்துக்காது. நீங்க உட்கார, நீ உட்கார்ந்தா கலகாண்டு பேசுவேன். ஒரு சத்தமே எனக்கு பிடிக்கல. சரியில்லை. புறப்படு. எனக்கு ஒண்ணும் புரியல. ஹலோ. ஓ விஜயா, என்ன டார்லிங், ரூம் எல்லாம் சௌரியமா இருக்கா? ஒண்ணு இல்ல ஸ்வீட்டி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, அதனாலதான் அங்க வர முடியல. சாயங்காலம் பறந்து வந்துட மாட்டேன். நான் ஒண்ணு கேட்பேன், மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னது? நேரம் வந்தாதான் கொடுப்பியா? ஏய் விஜய் 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 விஜய். யாரடா விஜய் விஜய் விஜய்னு கெஞ்சுற? ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் இருங்க. என்ன விஜயராங்க, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற விஜய்? இத பாரு, நான் நேரம் வந்துடுறேன், எல்லாம் பேசி முடிச்சுக்குவோம். சரி விஜய், சரி விஜய். ஓகே 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 விஜய். என்னடா விஜய்ன்ற விஜயரங்கன்ற பேருதான் என்ன? ஒண்ணு இல்லப்பா, நம்ம அழகுமலை இல்ல, நமக்கே ஒரு மலை, அதுல வேற அழகு. நம்ம அழகுமலை எஸ்டேட் ஓனர் சன் விஜயரங்கம். அவன் ஏதோ பிசினஸ் விஷயமா பேசணுமா, நேரம் வர்றேன்னு சொன்னேன். நான் போயிட்டு வந்துருக்குமா? அப்புறம் போல இன்கம் டாக்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இதுக்கும் எங்க அப்பனுக்கு சம்மந்தம் இல்ல, வியாபாரத்தெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன்னு அவனுக்கு ஒரு கடுதாசி எழுதி போடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்ப நான் போய் விஜயரங்கத்தை பாத்துட்டு வந்துடுறேன். என்னைக்கு வராத, இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், கொஞ்சம் இரு. இல்லப்பா, இப்ப நான் போராட்டி வியாபாரம் கைவிட்டு போயிடுறேன். இங்க வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். சும்மா சொல்லக்கூடாது, பய வேலையில சுறுசுறு. நான் நல்ல சிவன் பேசுறேன். அது செட்டியாரா? என்ன சொல்லுமா? என்னது சிவன் கோயில் திருப்பணி நிதிக்கா? வாங்க வாங்க, வர திங்கட்கிழமை ஒரு 25 ரூபா தர்றேன். பத்தாது, ஏதோ சிவன் பேரை சொன்னேன்னு அங்க கூட்டி சொன்னேன். 10,000 விட்டுடுமே. என்னது? அந்த கமிட்டிக்கே நான் தான் தலைவரா, மறந்தே போச்சியா. நேர்ல வர்றேன். எங்க இருக்கிற? பார்க்கிங் ஹோட்டலா? பலகார கடைக்கு அப்படி ஒரு பேரா? எங்க இருக்கு? வீட்டுல தானே? வந்துடுறேன். ரெடி ஆயிரும். ஏயா செட்டியார, இப்படி ஒண்ணு செஞ்சா என்ன? எப்படி? இந்த தர்மலிங்கம்ங்கிற தருதல பய எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்.
அவன் என்னமோ இன்சால்வன்சி கொடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அதுக்குள்ள இந்த நிதி பணத்தையே செலவழிச்சு அவன் பேர்ல கேஸ போட்டு வசூல் பண்ணி நிதியில சேர்த்துட்டா என்ன? அதெல்லாம் அவசரத்துக்கார காரியங்களா? நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தொகையை கொடுத்துருங்க. நீ என்னையா என்னையே போட்டு குடைஞ்சுகிட்டு இருக்க? அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளும். சொல்லுங்க. அந்த வாஜராஜ் இருக்கானே அவன்கிட்ட ஒரு 15, இந்த வாஞ்சையா புள்ள கிட்ட ஒரு 10, சரி, ராமானுஜ ஐயங்கார்கிட்ட 1111. இப்படி வசூல் பண்ணி கொடுத்து விடுறேன், என்ன விட்டுவிடும். அப்படி இப்படி அவனை இவனை வளைச்சு போட்டு கட்டடத்தை வசதி போடுவான். அப்புறம் சிவம்பாடு, நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீ இருப்போம். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். விஜயரங்கத்தை பார்க்க போறேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு குட்டியோட எல்லாம் போய்கிட்டு இருக்கான். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டானா? அயோக்கிய பயல விட்டனா பா. வெளியில வாடா, வெளியில வா. அவனுக்கு மேனஸ் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்களே. சுந்தரம் சுந்தரம் யாரும் இல்ல, போயா. சி, நான் தான் மடையன். நம்ம பையன் தான் நல்லவனாச்சே. அடமடையா, உனக்கு மூளையே இல்லடா. சி சி. உங்க வீடு. ஆமா, உங்க மகன் ரவிக்கு சங்கீதம் எப்ப சார் சொல்லி கொடுத்தீங்க? என்னவா பாடுறான் தெரியுமா? ரெடி, நம்ம வீட்டு பையன் பாடுறாங்க. என்ன தாளம், என்ன ராகம்? ஊட்டியில ஓப்பன் பார்க்ல எவ்வளவு குளிரும், கொஞ்சம் கூட நடக்கும் இல்லாம கணீர்னு பாடுறானே. இந்த பாருங்க, எதையாவது உளறி கொட்டி வம்பு இழுக்காதீங்க. என்னங்க, நானா சொல்ல வந்தேன்? ஐயா தானே ஏதாவது வம்பு சொல்லுன்னு சொன்னாரு, அவரை ஏமாத்தலாமா? ஏங்க, பாதியில விட்டமே, ஆரம்பிக்கவா சொல்லவா? ஒண்ணு விடாம சொல்லு. பார்க்கல பாட்டு மாத்திரம் இல்லைங்க, பக்கத்திலேயே பிரமாதமான ஆட்டம். ரதி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா தப்பி தப்பி ஆடுறா பாருங்க. மயில் இல்ல, அது எழுத்தாப்புல வந்தா கூட பயந்து ஓடிடும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சிநேகிதருடைய மகன் இங்க தங்கியிருக்கான்னு சொன்னீங்களே, அதே விஜயாதான். சுந்தரி, அன்னைக்கே நான் சொன்ன 2 பேரை சந்திக்க விடாதே, பேச விடாதே. நீ கேட்டியா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இது வீட்லயே ஆரம்பமா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே. அது எப்படிங்க? அது என்கிட்ட நியூஸ் கேட்கறியா? இடிச்சா. இந்த பாருங்க, அவர் சொல்றதை நம்பாதீங்க. நம்ம பிள்ளை ஒன்றும் தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்யலீங்க, மெய் மறந்து 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு பெரியயா, அந்த பொண்ணுக்கு இந்த பய சோடையே இல்ல. ஆமா, என்னமா போஸ் கொடுக்கறான், எப்படி நிக்கிறான், ஒரு நடவை. நம்ம பையன் நடையேடா, நம்ம பையன் நடையேடா. இல்லாம சொல்லுவனா? என் மூளை குழப்பாதையா. ஏற்கனவே ரத்த கொதிப்பு, மண்டைய பிடிச்சிரும் போல் இருக்கு. அப்படி கூட ஆகுமா? எங்க? ஆமாமா, 100ல ஒரு கேஸ் இப்படி ஆறுது உண்டு. வெயிட் பண்ணி பாப்போமே, நான் பாக்கணுமே. எதுக்கும் நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க, பார்த்த மாதிரி இருக்கும். கல்யாணமா எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்னமோ பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிருக்கலாம், அதை ஏன் இப்படி பெருசுப்படுத்துறீங்க? ஆமா, இத போய் பெருசு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு லவ்வு லோல்படுது. ஆமா, வர வர கல்யாண பிறகெல்லாம் ஆள ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு வேலையே இல்லாம போச்சு. என்னையா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ பெரியய்யா, என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் புறப்பட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியோட வைஃப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 1/2 மணி நேரம் கடு வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். பட்டுமா? ஒன்னே விடலாவது இங்கே இரு. ஏப்பா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா, நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண? நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்கமா எல்லாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை. இந்த திருப்பதி நீ பார்த்த எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பார்க்க பாடுறாங்க. அதோட பல்லவி இது சிரிக்காதே, சிரிக்காதே. ஆட்டம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஆட்டம். நான் ஆட்டத்துல லயிச்சிட்டேன், பல்லவியை கேட்கல, கோட்டை விட்டுட்டேன். நான் வரட்டுங்களா? என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவர்கிட்ட என்ன கேட்கு? என்கிட்ட பேசாம இருக்கப்பா. வருவாரு, அனுப்புறேன், கூப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன வேலை? இது பாருங்க, நான் இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு கோவமா இருக்கும். ஏன்னா நீங்க காதலர்கள். அப்பாவுக்கும் கோவமா இருக்கும், ஏன்னா பெத்தவர். எங்க கோவம் வருது இல்ல? எரியுது. பாத்தீங்களா?
ஆனா உன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்னை பத்தி பெருமைப்படுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் ஒரு கைங்கரியம் தானே. என்னது வேணுமா எடுத்துங்களேன். எதிர்பார்க்கல. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் நான் சொல்லல. இது எனக்கு தெரியும். நான் சொல்றேன். அவர் சொல்றாரு அங்கே கேட்டுங்களேன். அப்ப நான் வரட்டுமா? அட்ரஸ் மாத்திரம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. பப்ளிக் பார்க்ல பாடுறதுனால எவ்வளவு விளைஞ்ச பாத்தீங்களா? வாட் எவர் இட் இஸ். ஆட்டம் ரொம்ப நல்லா ஆடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ரவி, இந்த வாய்ப்படி நீ போற போக்கு சரிப்படல. அப்பா உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணம் தாண்டா. சில்லி பேட்டா, சில்லி சில்லி. ஏ சில்லி, சுந்தரி வாய்ங்க. பாத்தியா மகனே? இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி ஒழிய போல பேசாம இருங்க. குடிமுடி போல. ஏ விஜயா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு, சரி. அப்பா ஈஸ்வரா. அல்மேல் என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் வேற பாக்கி இருக்கு. ஏன் தெரியுமா? 6 மணிக்கே உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு புது புடவை கட்டிக்கிட்டு உங்களோட வெளியில போகலான்னு தீர்மானிச்சிட்டேன். புது புடவையா? ஏது பணம்? பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தீங்கல்ல, பாத்துட்டியா? தொடச்சாச்சா? அதான் புடவையா? எனக்கு என்ன கொண்டு வந்த? மிச்சம் 20 பைசா கொண்டு வந்தேன். எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கிறதானே? அது சரி, பாத்துல பிரிச்சு புடவை எப்படி இருக்கு? நீ வாங்கிட்டு வந்திருக்க நல்லாவே இருக்கு. பாக்குறேன். என்னது புடவை கலர் ஈன்னு அடிக்குது. ஆனா ஒண்ணு, உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு இவ சிரிக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 1966 முதல் காணவில்லை. மாநிலம் சேப்பு நிறப்பட வேண்டியிருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில இந்த பொட்டச்சிகளுக்கு. ஏன் இப்படி அத்திரத்தையே தூக்கி எறிறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை. விஜயா என்ற 18 வயது பெண் 19/4/66 முதல் காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா? கொஞ்சம் இறந்த 10,000 ரூபாய் கையை விட்டு போயிருக்கும். இப்ப வந்துருச்சுங்கய்யா. சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கிறேன். எங்க? எந்த இடத்துல? என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல வேணாச்சலம் வீட்டுல. ஏன் உரக்க பேசுறீங்க? எவன் காலையா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுருப்பான். அந்த பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காட்டுறோம். 10,000 வாங்க உடனே எழுதி போடுங்க. அவசரப்படாத. எப்படி முதல்ல நான் பார்த்த பொண்ணும் இந்த விளம்பரத்துல வந்திருக்கிற பொண்ணு ரெண்டு ஒண்ணுதானான்னு தெரிஞ்சுப்போம். அவதான், வேற யாராவும் இருக்க கூடாது. அப்பவே சொன்னான், என் ஜாதகத்தை பார்த்தேன். நீ இருக்கிற இடத்துல 4 பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டும். அவனுக்கு என்ன, நான் வாங்கிட்டு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். கொண்டாந்து கொட்டவனுக்குலாம் தெரியும் சிரமம். சீக்கிரம் போங்க. அந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்ககிட்டயே போய் சேர்ந்துட போறான். போங்க சீக்கிரம். இங்க ஐயாவை காணோம். ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கும் மாடிக்கு போய் பார்ப்போம். ஐயா, இங்கதான் இருக்கீங்களா? அவன் இங்கதான் இருக்கிறேன். கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மூலதனம் வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? ஓஹோ, நீங்க கருக்கு பொருட்கள்னு 10 கேள்வி நீங்க கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும் இல்லீங்களா? பதில் தானே கேட்கிறேன், பணமா கேட்கிறேன். மேலும் என்னுடைய எதிர்காலமே இதுலதான் இருக்கு. ஐயா, நம்ம வீட்டுல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான? ஏது நீ கேட்கறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மக இல்ல, என் மகதான் என்ன சம்மதிக்க வைப்ப போல இருக்க. உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான். மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ணை உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாரா? இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்யுமா, அதாவது வேற விஷயத்தை பேசுவோம். எனக்கு 10,000 ரூபாய் பணம் போயிடுமே. உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. டேய் திருப்பதி, ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன். ஐயா, மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களா? வாங்க. பயப்படாதீங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். என்ன? உங்களை இறங்க விட போறது இல்ல. ஏன்? அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா பாத்தியா, மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே, எனக்கு பிடிக்கலையே அது. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய்,
திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு. என் மகனுக்கே தெரியாதுப்பா. உனக்கும் தெரிய வேண்டாம். ஓடி போய் போவா. ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே. ஒண்ணு கவலைப்படாதீங்க, இத பத்தி ஊர்ல ஒரு வயலுக்கும் தெரியாது. ஒரு பேருக்கும் தெரியாதல்ல. அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா, ஐயாவது பொய்யாவது சும்மா இருப்பா நீ. பாருங்க, எனக்குத்தான் ஒரு டவுட். பழபடி குழப்பறிய நீ. அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியாது ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு விளம்பரம். 10,000? அத்தனை படமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்டர் ஹால்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். உத்தேசமா என்ன இருந்து உங்க பூஜையை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா. பேப்பர் வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேனா? பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பர தொகை பூரா எனக்கு தான். காரணம், கமிஷன் கட்டா கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன். என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்தில் லேடியாவா? அது இருக்கட்டும் அப்பா. பேப்பர் எடு முத. வைக்கிறேன் நீ. இங்கதான் சார் வச்சிருந்தேன். காண போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்து இங்க வந்தோன்னு தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்டை விட்டுட்டேன் சார். சார், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னை விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா. இல்ல வராத. நான் வர்றது இருக்கட்டும். இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல். இங்கதான் சார் வச்சிருந்தேன். நம்ம சின்ன காரு பொண்ணு கொலை ரத்தம் ஒண்ணுமே புரியலீங்களா? பொண்ணு காரு கொலை ஏது எங்க? பொண்ணு மேல காரை ஏத்திட்டாங்க. பொண்ணு மேல காரை ஏத்திட்டாங்க. அட பாவி, ஏடா இது? யாரா இவன்? ரத்தம் ரத்தம் ரத்தம். சத்தம் போடாதீங்க. ஐயோ, இங்கே ரத்தம். அந்த காரை இவன் மேல மோதிருச்சு. உசிரே ஒட்டிக்கிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கு. அடே, மூச்சு நிக்கிறதுக்குள்ள, உசிர் போறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம தெருவுல வண்டி போட்டுட்டு சோப்பை போட்டு கையை நல்லா அலம்பிட்டு ஓடியாச்சு. வளராதீங்க. வெயில கொண்ட போட்டா துப்பறிங்க நாய் வரும், மோப்பம் பிடிக்கும், அப்புறம் என்ன பிடிக்கும்? ஜெயில், தூக்கு மேடை. ஐயோ, கத்துல வண்ண போட்டுட்டே பாரி வைக்காதீங்க. போட்டு போற சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன். யாராவது ஏதாவது கேட்கறீங்க, அப்புறம் யாரை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வெறி பிடிச்சி வச்சு போல இருக்கு. ஆட்டுவா அடே தம்பி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சொல்லுங்க. என் படுக்கையில படுக்க போட்டு ரத்தக்கரை படியும், துப்பறி நாய் வரும், என்ன மோப்பம் பிடிக்கும். இப்படி கோடையா வாழ்றதை விட வீரனா சாகிறதுமே. சரி சரி, அடுத்து என்ன பண்றதுங்கிறத விட்டுட்டு இப்படி அலறிக்கிட்டு இருந்தா உருப்பிட முடியாது. என்ன பண்றது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனாத்தான் வந்து எங்க கார்ல மோதிக்கிட்டான்னு போலீஸுக்கு போன் பண்ணிடுவோமா? அது இன்னும் டேஞ்சர். வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. யோசனை பண்ண பண்ண பயந்தாண்ட அதிகமாகுது. அப்பா, நம்ம முதல் காரியம் இவளை எப்படியாவது பழைக்க வைக்கணும். மந்திரத்தாலையா? ஒண்ணா கட்டி அதால கூட பழைக்க வைக்க முடியுமா? கருமம். முதல்ல ஒரு டாக்டருக்கு போன் பண்ணி. இல்ல, நான் வர்றேன். அப்பா நில்லுங்க. எந்த டாக்டருக்கு? யாராவது ஒரு டாக்டர். அதான் தப்பு. எந்த டாக்டராவது வந்தா இந்த பெண் மீது கார் மோதியதால் மரணம் அப்படின்னு சர்டிபிகேட் எழுதி என் நெத்தியில விட்டுட்டு போயிருவான். அப்புறம் மறுபடியும் ஜெயில், தூக்கு மேடம். என்ன தனியா விட்டுட்டு நீ எங்கடா போற? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை வர சொல்லப்பா. நீங்க எங்க வரீங்க? அங்க போய் உட்காருங்க. முருகா, ஆன வண்டிதான். என்ன இங்க தனியா விட்டுட்டு போறானே. ஒரே ரத்தமா இருக்கு. என்னது? என்ன சொல்லுங்க. பார்த்தேன், கண்ணை திறந்தா, சிரிச்சேன், சத்தம் போட்டா, மயக்கம் போட்டுட்டேன். டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. முதல்ல டாக்டர் என்ன பார்க்க சொல்லு. சரி சரி. ஹலோ. என்னடா, நாம போட்ட பிளான் படி எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு வருதா? இது வரைக்கும் ரொம்ப பிரமாதம். அவளும் நல்லா நடிச்சுட்டா. நடிக்க வேண்டியது நான் தான். கவலைப்படாத, பிச்சு புட பிச்சு. ஹலோ மிஸ்டர் சுந்தரம்,
ஹவாரியோ என்ன திடீர்னு டெலிபோன் பண்ணீங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ஆமா டாக்டர், உள்ள வாசி. அப்பா, டாக்டர் வந்திருக்காரு. வாங்க டாக்டர் வாங்க. எங்க அப்பா டாக்டர் ரவி, அமெரிக்கன் ரிட்டர்ன் FRCS. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் டாக்டர் முள்ள டாக்டர், இவதான் பேஷண்ட். ஓ காட், என்னடா அது உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். வருஷம் என்னாச்சு? அதாவது டாக்டர் டாக்டர் அவன் சின்ன பையன், ஏதாவது உளறிடுவான். நான் சொல்றேன் டாக்டர், நான் சாக்லேட் தின்னு ரொம்ப நாள் ஆச்சு. சாக்லேட் இல்ல சாக்லேட், அதை தின்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். கார் எடுத்துக்கிட்டு புருன்னு போன வேகத்துல இந்த பொண்ணு பேர்ல கார் மோதிருச்சுன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. டாக்டர், அதை நாம நம்ப கூடாது. கடை வாசல்ல கார் போய் நின்றுருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்ட காலமோ, இவ தலையாலேயே காரை மோதி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். சாரி, இது மேஜர் ஆக்சிடென்ட். என்னடா சொல்றாரு? பயங்கர விபத்துங்கிறாரு. விபத்தா? ஏது விபத்து? என்ன டாக்டர் நீங்களும் வளர்றீங்க? டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா உன் ஃப்ரெண்டு ரெண்டு என்ன மிரட்டுற? பேசாம இருக்கலப்பா. நான் சொல்றேன் டாக்டர், நான் கார்ல வேகமா போய்கிட்டு இருந்தேன். போய் இவன் ஓரமா தான் நின்னுகிட்டு இருந்தான். திடீர்னு இந்த பொண்ணு ரோட்ல குறுக்க போனா. அவ எங்கடா போனா? பிரேக் போடுறதுக்குள்ள கார் அவ மேல மோதிருச்சு. இப்ப சொல்லுங்க டாக்டர், இந்த பொண்ணு பேரு தானே தப்பு? இதுக்கு போய் போலீஸ் வருவாங்களாம், என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாம், அப்புறம் தூக்கு போடுவாங்களாம். என்ன நியாயம், என்ன சட்டம்? சட்டத்தை பத்தி என்ன கேக்குறீங்களா? ஆமா. சொல்லட்டுமா? குற்றம் செய்தான் பாருங்க, அவனை கூட மன்னிச்சு விட்டுடுவாங்க. செய்த குற்றத்தை மறைக்கிறவனுக்கு உடந்தையா இருக்கான் பாருங்க, அவனை தான் பிடிச்சு முதல்ல தூக்கு போடுவாங்க. அதான் சட்டம். சட்டம் வேண்டாம், பயமா இருக்கு. இதுல இருந்து தப்புறதுக்கு ஏதாவது வழி? பட்டிருக்க அடிய பார்த்தா இந்த பொண்ணு பொழைப்பாளாங்கிறதே சந்தேகமா இருக்கு. இதுதான் உங்களுக்கு முதல் கேஸா? போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சா? போலீஸ் ஏன் டாக்டர், எதிர்பாராம ஏற்பட்ட இந்த விபத்துனால எனக்கு ஏதாவது ஆபத்து நேருமோன்னு பயந்துதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இக்கட்டான இந்த நிலைமையில இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆல் ரைட், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால I will do my best. நவருங்க. மூர்ச்சை தெளியறதுக்கு இன்னும் 4 மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. மூர்ச்சை தெளியலைன்னா நீங்க க்ளோஸ். உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருக்க. உங்களுக்கு ஒண்ணு புரியல? புரியாது. காரணம் நீங்க புது இடத்துல இருக்கீங்க. இது எங்க அப்பா, இது என் பையன், நான் இவன் ஃப்ரெண்டு. ஆவியோ என்னமோ மோகினி பிசாசு மாதிரி நடக்கிறாரு. என்ன அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா, சொந்த வீடு மாதிரி. இதுக்கு முன்னால இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ? சேச்சே, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற முதல் பொம்பளை இவதான். சத்தம் போடாதீங்க. என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடு இல்ல. சும்மா இருக்கப்பா, களைச்சு போயிருக்கா பாவம். ஏம்மா காப்பி சாப்பிடுறியா? ஹார்லிக்ஸ் வேணுமாமே? அவ பெரிய இடத்து பொண்ணுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. அம்மா இப்படி உட்காரு. ஏமா உன் பேர் என்ன? அம்மா உங்க அப்பா பேரு? ஒவ்வொன்னா கேளுங்க. ஒன்னொன்னா கேளுங்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு மறந்து போச்சு. ஏம்மா பேரை மறந்துட்டு எங்க பிராண வாங்குற? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. கமலா இல்ல. கனவாக்கிய இல்ல. லதா. நோ. லட்சுமி இல்ல. அஞ்சல. இல்ல. பிரேமா. நோ நோ நோ. என் பேரு ஏனா? ஞாபகம்
இல்ல. நல்ல பேரு. அம்மா அது போகட்டும். டாக்டர் ஆரம்பத்திலேயே போட்டும் விட்டா கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா நீ பிறந்த இடம், இருந்த ஊரு, உங்க அப்பா பேரு எல்லாமே மறந்து போச்சு. எங்க அப்பா பேரு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன? பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஏண்டா சுந்தரம், பிரம்மதேவனை தெரியுமா? யார் டாக்டர் இந்த பிரம்மதேவன்? மகாவிஷ்ணுவின் மகன். இந்த உலகத்தை உண்டாக்கி உங்களை எல்லாம் உற்பத்தி செய்த மூலகர்த்தா, படைப்பின் ஆதிகர்த்தா. டாக்டர் என்ன? ஒரு சின்ன விஷயம். அப்படி வர்றடா. என்ன டாக்டர், அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவளுக்கு பைத்தியம். உனக்கு இல்ல, எனக்கு. பைத்தியம் இல்ல சார், அடிபட்ட ஷாக்குல பழசையெல்லாம் மறந்துட்டா, அவ்வளவுதான். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாளா? வேற வழி? டாக்டர், அவ ஒரு வாரம் இங்க தங்குனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பின்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருப்பேன். பரவாயில்ல. சரி விஜயா, இங்கேயே நிக்கிறேன். நீ மாடிக்கு போகாம? ஏன் நான் இங்க நின்னா என்ன? இது என் வீடு, எங்க வேணாலும் நிப்பேன். ஆட்சேபணி இல்லை. ஏன் சத்தம் போடுறேன்? மெதுவா பேச. ஆமா, நீ எங்க வேணாலும் நில்லு. தாயே, நீ தலைகீழா வேணாலும் நில்லு. தயவு செஞ்சு என் முன்னாலே மட்டும் நிக்காத. ஏன்? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உரிமை உண்டு. ஆட்சேபனை இல்லை. ஏன்னா உன்னை பார்க்கும்போது உடம்பெல்லாம் கிட்டு 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 நடுக்குது, நாக்கெல்லாம் குளருது, 105 டிகிரி ஜுரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் கிரு 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 கிருன்னு ஓடுறது. எத்தனை நாளைக்கு இந்த உதற எல்லாம்? உண்மையை எல்லாரும் முன்னாலையும் போட்டு உடைக்க வேண்டியதானே? 2 பேருமா சேர்ந்து எதை உடைக்க போறீங்க? அவ சுந்தரி, இந்த குழந்தை சொல்லிச்சு, இந்த பொம்மைக்கு இது இல்லையா, காலு கை இல்லையா, அதை வீட்டுல வைக்கப்படாதான் போட்டு உடைக்கணும்னு சொல்லிச்சு. போட்டு உடைக்கலாமா? பைத்தியக்கார பொண்ணு. நானா பைத்தியக்காரி? நான் அப்படி சொல்லல, சும்மா செல்லத்துக்காக சொன்னேன். நீ மாடி போமா. ஐயா, அம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்குங்க. அம்மாவுக்கு லெட்டர் வந்து உங்களுக்கு இல்லைங்க, சின்னம்மாவுக்கு. எனக்கா? இதுக்கு எப்படி லெட்டர் வரும்? எங்க கொண்டா? இது எனக்கு வந்த லெட்டர். இத நீங்க படிக்கிறது நாகரிகம் இல்ல. யாருமா எழுதிருக்காங்க? அவர். எவர்? உங்க மகன். என் மகனா? தடிப்பை பூசணிக்கா மாதிரி நான் இங்க ஒருத்தன் இருக்கேன். என்ன அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதா? இப்படி கிடக்கானே. சும்மா இருங்க. என்ன எழுதிருக்கிறான் படிமா, எங்களுக்கு ஏதாவது செய்தி வந்திருக்கும். படி 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 படி. என் ஆருயிர் காதலி விஜயா. சுந்தரி, சுந்தரி, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் போல இருக்க. காதலியாமே முதல்ல அதுக்கு அடிப்படை போடு. பேசாம இருங்க. அப்புறம் மண்ணான் கட்டி படிக்க சொல்றேன் அந்த லெட்டரை. நான் இங்கு சுகம், உன் சுகத்தை அறிய ஆவல். இங்கு நான் உன் ஞாபகமாகவே இருக்கிறேன். அவன் ஞாபகத்தில் தீயவை. உன் மோகன சிரிப்பும் கொஞ்சம் மொழியும் காந்த கண்களும் உன் அண்ணன் நடையும். நிறுத்து. அண்ணன் நடையாம, அண்ணன்ங்கிறது சோத்து நடையா? உனக்கு என்ன வயசாச்சு, எனக்கு என்ன வயசாச்சு? கூட்டி பாரு, கேவலமா இல்ல? ஏன் கூட்டி போயிட்டாள? பேசாம இருங்க, உங்களுக்கு ரத்த கொதிப்பு வரும். ஐயோ, பேச்சே வரலையே. கால காசுக்கு துப்பு இல்லாத ஒரு குடும்பம். உப்பு இருந்தா மிளகா இல்ல, மிளகா இருந்தா மண்ணா கட்டி இல்ல. நான் ஐயா கிட்ட சொன்னம்மா. நீ என்ன ஐயா கிட்ட சொல்றது? நீயே வாங்கி போட வேண்டியதானே. அதுக்கு பணம் வேண்டாங்களா? பணம் இல்லைன்னா வீட்டை விற்கிறது, மேஜ நாற்காலிகளை விற்கிறது, தட்டு முட்டு சாமான்களை விற்கிறது, பத்தலைன்னா ஐயாவையே விற்கிறது. வராரு பாரு, வராரு. டைய கட்டி டிப் டாப் ஆபீஸ் போறதா மிச்சம். குடும்பம் அதை ஜாகிரதையா பாத்துக்க வேண்டாம். சமையல் சமையல் அதை ஒழுங்கா செய்ய வேண்டாம். எங்க நிக்கிறத பாரு, நிக்கிறத கொழுன்னு தஞ்சாவூர் இப்படி ஒரு அப்பா இந்த வீட்டுக்கு தேவையாங்க கேக்குறேன். ஏன் டாக்டர் நீங்களே சொல்லுங்க. நீ போயா. இந்த வீட்டுல ஒரு அப்பா, சமையல்காரன், ஒரு பிள்ளை, ஒரு நானு, இவ்வளவு பேர் இருக்கிறமே, இதுல யாருக்காவது பயம் வேண்டாம்? சொல்லுங்க சார். என்னப்பா இது? என்னப்பா இது? என்னம்மா இது? ஓவல் கேட்டா இல்லைங்கிறான், ஹார்லிக்ஸ் கேட்டா இல்லைங்கிறான், கோகோ கேட்டா இல்லைங்கிறான். ஒரு மனுஷன் வெறும் காஃபி மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா?
எனக்கு மூச்சு வாங்குது. ஓவரா டயலாக் பேசிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன் சார் நீங்க தான் ஆகட்டும், அவ கேக்குறத கொடுத்தா என்ன சார்? இன்னைக்கு இதை கேப்பா, நாளைக்கு எதையோ கேப்பா. 30 வருஷமா நான் பாடுபட்டு சம்பாதிச்ச சொத்து நீங்க தான் சார் காப்பாத்தணும். அப்பா அவ பெரிய இடத்து பொண்ணு, என்ன பண்றது? பெரிய இடம்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த இடத்தை கண்டுபிடிக்காதீங்க. ஏன் சார் இட்லி சாப்பிட்டீங்களா? இல்லையம்மா. புடிங்க. புட்டிச்சேன். ஐயோ ஏமா, வீட்டுலதான் டைனிங் டேபிள் அழகா இருக்கு, அங்க உட்கார்ந்து லட்சணமா சாப்பிடக்கூடாதோ? முடியாது. நான் நின்னுகிட்டே சாப்பிடுவேன், நடந்துகிட்டே சாப்பிடுவேன், ஓடிக்கிட்டே சாப்பிடுவா. சாப்பிட்டுக்கிட்டே ஓடிடுறியா? ஏன் டாக்டர் அவ இஷ்டப்படியே விட்டுட்டு போனா இதுக்கு என்னதான் முடிவு? மன்னிக்கணும், நான் டாக்டர் ஜோசியம் இல்ல. வேணும் எங்களுக்கு டாக்டர். இவ பேர்ல அது மோதி இருக்க வேணாம். எது இது மோதி இருக்க வேணாம், இவ கீழே விழுந்திருக்க வேணாம், இந்த வீட்டுக்கு வந்திருக்க வேணாம். டாக்டர் வர வர ஏண்டா பொழுது விடியுதுன்னு பயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது வழி செஞ்சு எங்களுக்கு நிம்மதியை கொடுத்தீங்கன்னா உங்களை கோயில் கட்டி கும்பிடுவேன். ஏன் சார் உங்களுக்கு என்ன வியாதி? ஏன் இப்படி புலம்புறீங்க? அவருக்கு ஒண்ணும் இல்ல, மனோவியாதி. மேடம் நல்லா யோசனை பண்ணி பாத்தியா? உன் பேர் என்ன, ஊர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன ஞாபகம் வந்துதா? நான் ஒரு பெண், ஆனா பேர் மறந்து போச்சு. எப்படித்தான் கூப்பிட்டு தொலைக்கிறது? என்ன முயற்சி பண்ணாலும் அவளா பேரை சொல்ல போறது இல்ல, நாமா பேர் வச்சாதான் உண்டு. வெரி குட் ஐடியா, அப்படியே செஞ்சா போச்சு. அப்போ பேர் சூட்டு விழாவை நீங்களே பண்ணிடுங்க. சுந்தரம் அவ பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? ரதி மாதிரி இருக்கா? ஆமா, ரதியை போய் வந்தா நேர்ல பார்த்துட்டு வந்தேன். பேசாம இருங்க. ரதி அது கூட நல்ல பேரு தானே, அதை வச்சுடுவோமே. ரதி 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 எப்படி? அவ பேர் என்ன? ரதி ரதி. What? My name is Ravi. Excellent. Wonderful. பேர் கிடைச்ச சந்தோஷத்துல அவ போயிட்டா. எங்க கேதி? இந்த பாருங்க, நான் இப்ப இங்க வந்த விஷயமே வேற. நான் உடனடியா ஊட்டி போகணும். ரொம்ப நாள் மெட்ராஸ்ல உங்க கூட தங்க முடியாது. ஐயோ டாக்டர், என்னமோ பேர் வச்சமே ரதி, அவளை குணப்படுத்தாம எங்க தலையில கட்டிட்டு போறேன்றீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா டாக்டர்? இது நல்லா இருக்கே. இவன் ஒருத்தியை கவனிக்கிறதுக்காக தான் நான் டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கினேன்னா, அங்க ஊட்டியில எவ்வளவு கூட்டம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒருத்தியை குணப்படுத்த முடியல, ஊட்டியில கூட்டமா? பொது கூட்டமா? ஸ்பீச் கொடுக்க போறேடா? டாக்டர் அப்பா சொல்றதுல தப்பே இல்ல. ரதி விஷயமா உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கோம். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், ரதியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் ஊட்டிக்கு வந்துருங்க. இடம் மாறுதல்ல அவளுக்கு ஏதாவது சேஞ்ச் ஏற்படுதா பாக்கலாம். டாக்டரே, நாங்க அங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது. அதை பத்தி கவலைப்படாதீங்கப்பா, என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கேயே தங்கிக்கலாம். கிடைச்சதா? இல்ல எல்லா பேப்பரையும் ஒண்ணா கலந்துட்டேன். பயத்துல நான் ஒரே பேப்பரை திருப்பி திருப்பி பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் தலையை எடுத்து கையில கிடைச்ச விளம்பரத்தை இப்படி தொலைச்சிட்டு நிப்பீங்களா? ஆமா, என்ன தேதியில விளம்பரம் வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? தேதி ஞாபகம் இல்ல, வேணா வருஷம் சொல்றேன். 1949. நாசமா போச்சு. உங்க கணக்கு பிரகாரம் அவ கழுவியா இருப்பா. வயசு 18ன்னு பேப்பர்ல வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. வயசு ஞாபகம் வச்சிருக்கிறேன், விலாசம் ஞாபகம் இல்லையா? இப்படி தொலைச்சிட்டு வந்திருப்பீங்க, யாருக்கு தெரியும்? உனக்கு தெரிஞ்சு போச்சுதான் நான் கவலைப்படுறேன். அதிர்ஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கை நீட்டி இந்தா 10,000 கொடுத்தோம். வேண்டான்னுட்டீங்க, வேண்டான்னுட்டீங்க. எத்தனை பேருக்கு ஊசி போட்டாலும் இந்த சம்பாத்தி வருமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? குறுக்கு வழியில சம்பாதிக்காதரா திருப்பதி, மடையா உழைச்சி சம்பாரிடா அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. பத்தி உழைச்சி சம்பாதிக்கிற மூஞ்சிய பாரு. உங்க வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களா? நம்ம கல்யாணம் கூட உருப்படி இல்லைங்கிறியா? என் வயிறை பத்தி எழுதி ஹாத்தியம் வேறியா? ஹாத்தியம் இல்ல, ஃபேக்ட். அலமும் அலமும் அரையலாம் போல என்ன செய்வீங்களோ தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அடைய போறேன். இல்ல, அந்த விளம்பர பேப்பரை நான் பார்த்தாகணும். விளையாடுறியா? ஊர்ல உள்ள பேப்பர் கடையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குவிச்சிருக்கிறேன். பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கூடையோட சுத்திட்டு இருக்காமா, தெரியுமா? அப்பா அம்மா தாயே, ஒரே ஒரு வாரம் டைம் கொடு, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லம்மா இல்ல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, எனக்கு தெரியும். என்ன நம்பு. ஐயோ பத்திரிக்கையில வந்த பரிசு தொகை 10,000 கூட மறந்துட்டேன். நான் என்னமோ உங்ககிட்ட கடன் வாங்கி மாட்டிக்கிட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறேன். சிட்டுக்குருவி லேகியம் எவன் கேட்டா இப்போ லேகியம் தேடும் போது கிடைக்காது. கண்டுபிடிச்சிட்டேன். காணவில்லை 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 காணவில்லை. சீக்கிரம் படிங்க. அல்மேல் காண என்னது? போட்டோவை காணோம். அல்மேல் இது வேற காணவில்லை கேஸ்ன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் நமக்கு வீட்டுக்கு பரிசு தொகை தானே. கொஞ்சம் 67 வயது உள்ள நாதமுனி என்ற நபர் ஒருவர் தான். பின்ன கோஷ்டியா? காணவில்லை. கண்ணில் குழி விழுந்திருக்கும், கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கும், தலைமுடி நரைத்திருக்கும். என்ன கண்டாவே வரணும் இது? இப்படி எல்லாம் இருந்தா தான் கிழவன். குண்டஞ்சி வேட்டி கட்டி இருப்பார், வேண்டுதலுக்காக நாளனா வேட்டியில் முடிந்திருப்பார். சொத்தோட போயிட்டு இருக்கான் கிழவன். அதை விடுங்க, பரிசு தொகை என்ன பாருங்க. அப்பா மகன் எழுதியிருக்கான். நீங்கள் வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து நான் சோறே திங்கவில்லை. சரிதான், கிழவன் போகும்போது ரேஷன் கார்டையும் கொண்டு போயிட்டான் போல் இருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் தந்தி போல் பாவித்து உடனே வரவும். இவன் நான் தேட போறதில்ல, பஞ்ச பய. நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்படி நேர காகிதம் போட்டான்.
இந்த பாரு படிச்ச தொகை கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு வர கோபத்துக்கு என்ன ஒண்ணும் பண்ணிடாது. அதுமே நீ என்ன பண்ற, என் கையில் இருக்கிற தெராஸ்கோப்பை பிடிக்கிற, அதுக்கு பதிலா என் கையில ஒரு தெராசையும் கோணியும் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், தெரு தெருவா போய் பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர்னு கத்திட்டு வர்றேன். கடைசியெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல உட்காந்து தேடுறேன். கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? வெறும் கையோட வாங்க, அப்ப தொலைக்கிறேன். ஐயோ, மறுபடியும் என்ன தேடுறீங்க? இப்போ நான் விளம்பரத்தை தேடுறேன், கண்ணாடியை தேடுறேன். எங்க வச்ச? அப்போ நீங்க மெட்ராஸ்ல ஒரே பிஸின்னு சொல்லுங்க. ஐயோ, அதையே கேட்கிறேன். டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு நான் பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் ஒரு விதமா சமாளிச்சுட்டேன். அது இருக்கட்டும், நம்ம நிலைமை எப்படி? இப்படியே காலம் கடத்திக்கிட்டு இருந்தா? நம்மளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நம்ம கதை சுபமா தான் அப்பா வர்றப்ப. விஜயா, விஜயா, ஏன் பேசாம இருக்கேன்? உன்னை நான் காதலிக்கிறது உனக்கு தெரியலையா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் துடிக்கிறது உனக்கு புரியலையா? மறுபடியும் ஏன் பேசாம இருக்கேன்? எங்க அப்பாவை நினைச்சு பயப்படுறியா? அவர் கிடக்காரு. இந்த உலகமே எங்க அப்பா கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டியா? காதல் இறக்கணும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? ஒரு இங்கிலீஷ் கவிஞன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த கவியின் பேர் என்னவோ? அவன் பேர் என்னமோ ஞாபகம் இல்ல, அவன் சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? காதலிக்க தெரியாதோ முட்டாள்தான். அப்பா நீங்களா? ஆமா, பிலிப்பைன்ஸ்ல இருக்கான்ப்பா. ஏன் புலிகிட்ட பேசிட்டு இருக்காங்க? ஐயோ கன்றாவி, பிலிப்பைன்ஸ்ல இருக்காப்பா, கூப்பிட்டா வரமாட்டான். ஏப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? எதுப்பா? இல்ல, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே. நான் தலையெடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. அப்ப அதுக்கு முன்னாலே இல்லையா? எங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரு கேட்கறதுக்கு? போ. நான் யாரா? நான் வந்து நீ வந்தாச்சு, நீ இப்போ உள்ள போ. தம்பி தம்பி, கண்ணு கண்ணு, உட்கார் உட்கார் உட்காரியா, உட்கார். பாவம், ஏப்பா உன் உடம்பு தூசி மாதிரி இழைச்சே போயிடுச்சே. நீ சாப்பிடுறதே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடுறதே இல்லையா? பாவம், 24 மணி நேரமும் உழையோ உழையன்னு உழைக்கிற. உன் பசிய பார்த்து உனக்கு யாரு சாப்பாடு போடுறாங்க? என்னப்பா இது திடீர் பாசம்? இதுக்கு பேருதாப்பா ரத்த பாசம். அதுக்காகத்தான் உனக்கு ஒரு பச்சைக்கிளி மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்க. எனக்கே அப்பா அதெல்லாம். இதான் விஜயா இருக்காள், அவளே கட்டிக்கிறேன். இது என்ன பச்சைக்கிளியாது? அவ எப்படி இருந்தாலும் சரி, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆனா குடும்பத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நம்ம குடும்பத்திலயா? நம்ம குடும்பத்திலேயே ரகசியம். அதாவது ஸ்நேகிதன் இருக்கானே, அதாவது இந்த பொண்ணு அப்பன், அவங்க அப்பன் நல்ல ஜாதி, உத்தம ஜாதி. அந்த பொண்ணோட அம்மா இருக்காள, அவளை ஒட்ட வச்சுக்கிட்டு. அப்படின்னா? அப்படி உட்கார் உட்கார் உட்கார். ஒட்ட வச்சுக்கிட்டதுன்னா அவன் இயற்கையில சர்க்கஸ் கம்பெனியில இருந்தவன். சர்க்கஸ் கம்பெனியில இவன் போய் அவளை இழுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டான். அதனால என்னப்பா, இந்த காலத்துல ஜாதியாவது மதமாவது? அது சரி அது சரி அது சரி. ஐயா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவளை கீழே நீ பார்க்க முடியுமா? அவங்க அம்மா மாதிரி மேலே ஏறி கம்பி மேல நடப்பா, அங்கிருந்து அங்க பல்ட்டி அடிப்பா, இங்கிருந்து இங்க பல்ட்டி அடிப்பா. அப்புறம் நீ குதிரைக்கார மாதிரி ஒரு சாட்டையை வச்சுட்டு பின்னாலே சுத்த. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? முடியும் ஒண்ணு சொல்றேன், உங்க பையன் முறை தவறி நடக்க மாட்டான், அவ்வளவுதான். முறை தவறி நடக்க மாட்டானா? முறையே தவறுதலாங்கிறேன். முறை தவறு நடக்க மாட்டான். பியூட்டிஃபுல் பங்களா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்தாப்பா, நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நம்ம வந்ததை டாக்டர் சொல்ல வேணாம். சொல்லுங்க. ஆமா, அந்த போன் நம்பர் என்ன? 318. அது 318. அப்படி சொல்ல, என்னமோ நைட்டு கீட்டுன்னு இருந்தா எனக்கு என்ன புரியுது? 1 8. ஹலோ, யாரது? யாரு வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? டாக்டரா? அதைத்தான் கேட்கிறேன். இது டாக்டர் வீடுங்களான்னு? இது ஆஸ்பத்திரி இல்லைங்க, இது வீடு. ஆமா, அதான் இப்பத்தானே ஐயா சொன்னேன். அதுக்குள்ள திருப்பி திருப்பி அதையே கேட்கிறேன் என்கிட்ட. யாரா சுத்த மடையனா இருக்கிற? வையா கிளையா? யோ, நம்பர் தப்பா போயிருக்கோம். ஏன் அதுக்கு தவளை மாதிரி கத்துற? நீ வைய. ஏடா, நம்பர் என்ன? 318. அதைத்தான் போட்டேன். மறுபடியும் போடுங்க. அவன் என்ன வையகின்றானே? என்னடா இவனுக்கு பண்ற கூத்து? ஹலோ, யாரு வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? மறுபடியும் டாக்டரா?
ஏண்டா உனக்கு அறிவில்லை? இங்க டாக்டரும் கிடையாது, நர்ஸும் கிடையாது. ஏண்டா கபோதி பயல, இப்பத்தானே உனக்கு மடையம் பட்டத்தை நான் கொடுத்தேன், மறந்துட்டியா? யாரு? நான் மடையன்? நானா மடையன்? நீ மடையன்? உங்க அப்பா மடையன்? உங்க பரம்பரையா மடையன்? ஏடா போன்ல பேசுறதுக்கு யோகியது இல்லாத ஏன் போன வச்சிருக்கிற? பரதேசி பரதேசி பயல. ஐயோ கிளம். ஹலோ, வச்சுட்டான் பரதேசி. எனக்கும் போனுக்கு லாயக்கில்ல, நீ பண்ணு. மடையன்றா சொன்னா சொல்லிட்டு போறேன். சரியா பார்த்து பண்ணு. ஒன்னே மடையங்க போ. யார வாங்க அந்த பயலா பயல பட்டை எழுப்புற மாதிரி ஒரு குச்சி எடு. ஹலோ ஹலோ ஹலோ, இஸ் இட் 318 ப்ளீஸ்? இது வேற, இது வேற. ஐயா கேட்டுக்க. You see, I represent Clifton Mission of Rio de Janeiro. எனக்கு தெரியாதுங்களே, நான் இல்லைங்க. I would like to strongly impress that this is the only mission. மிஷினா? ஐயா மிஷின் வியாபாரம் எங்களுக்கு இல்லைங்களே. No, no, no. I mean this is the only mission which is reputed for its philanthropic ideas. ஐயோ, அந்த மாதிரி இங்க யாருமே இல்லைங்களே, எல்லாம் சவிக்கமா இருக்காங்க. I request your good self to attend the meeting this evening. Will you? இந்த குட் ட்ரெயினா? என்னடா குட் ட்ரெயினை கேட்கறான்? என்னென்னமோ இங்கிலீஷ்ல பிடிக்கிறான். இதுக்குத்தான் 4 கிளாஸ் படிச்சிருக்கணும்ங்கிறது. நீ படி, நீ படி. Hello? Yes, 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 yes. I understand. I'm ready. Oh, that's my father. Hey, yes, I'm coming. I'm coming. I'm coming. அப்பா, முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதுக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷாலை எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப நீ போ, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா. குட் மார்னிங். வாங்க டாக்டர், வாங்க 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 உட்காருங்க. உங்களுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி டெலிபோன் பண்ணேன். அது ஏதோ தப்பு நம்பர் மாட்டிடுச்சு போல் இருக்கு. எவனோ வேலைக்காரன் எடுத்திருக்கான். நான் டாக்டர் டாக்டர்ன்றேன், அவன் மடையா மடையான். அட போட மடையான்னு நான் வச்சுட்டேன். டாக்டர், காபி சாப்பிடுறீங்களா? பழக்கம் இல்ல. ஓவல்டின் சாப்பிடுங்களா? சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, ரதி எப்படி இருக்கா? ஏதாவது முன்னேற்றம்? ரொம்ப முன்னேற்றம் டாக்டர். முந்தி நான் சொன்னா கேப்பா, இப்ப என் பையன் சொன்னாதான் கேட்கறேன். ஐயோ, அவ ஆடுறதும் ஓடுறதும் குதிக்கிறதும் என்னமோ அவ சொந்த வீடு மாதிரி ஒரே அட்டகாசம் டாக்டர். டாக்டர், கொஞ்சம் மருந்த மாத்தி பாருங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இது ஒரு விதமான அதிர்ச்சி, நாளாவட்டத்துல சரியா போயிடும். சரியா போறாது டாக்டர். வந்து இப்பெல்லாம் என்ன பார்த்து இடிக்கிறா, புன்னகை வேற. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கே புரியல டாக்டர். இவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடணும். யாருக்கு என்ன புரியல? யார கொண்டு போய் எங்க விடணும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். பாத்தீங்களா டாக்டர்? அம்மா, உட்கார்றதுக்கு சௌகரியமா எவ்வளவு இடம் இருக்கு, இங்க உட்கார சொல்லண்டா சுந்தரம். ரதி, அப்படி உட்காரு. அவன் உட்காரத்தான் சொன்னது சரியா போச்சா டாக்டர்? ஏமா ரதி, நல்லா யோசனை பண்ணி பாரு. சேனப்பட்டிங்கிற கிராமத்தை பத்தி உனக்கு தெரியுமா? சேனப்பட்டி எனக்கே அதை பத்தி தெரியணும். நோ. அது இருக்கட்டும், வேதாச்சலம்ங்கிற பேராவது கேள்விப்பட்டிருக்கியா? அருணாச்சலம், சோனாச்சலம், வேதாச்சலம், கெடிகாச்சலம், இது எல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கிறேன். எம்மாடி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 4000 ஏக்கரா நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரலாயம், இதையாவது பாத்திருக்கியா? ஓ, பாத்திருக்கிறேனே. எங்க? சினிமால. டாக்டர் சார், என்ன அது சேனப்பட்டி, வேதாச்சலம், 4000 நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரலாயம், இத கேட்டு எனக்கே குழப்பமா இருக்கே. ஆமா, ஏதாவது மர்ம கதை படிச்சீங்களோ? இதுல பல தகவல்கள் அடங்கி இருக்கு. எம்மாடி ரதி, நீ கொஞ்சம் உள்ள போமா. டேய், அவளை உள்ள போன்னு சொல்லேன்டா. ரதி, உள்ள போமா. கவனமா கேளுங்கோ, இவ சாதாரண ஆள் இல்லே. இத போய் ஏன் டாக்டர் கவனமா கேட்கணும்? அவதான் குறும்புக்காரின்னு எங்களுக்கே தெரியுமே. நடுப்புற பேசாதீங்க. மதுரை ஜில்லாவுல சேனப்பட்டின்னு ஒரு கிராமம் தெரியுமா? மதுரைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு ஒரு கிராமம். அங்க வேதாசலம்னு ஒரு பெரிய பணக்காரன். அவருக்கு நீங்க தான் டாக்டரா? ஐயா, அவரை பேச விடுங்கப்பா, சொல்லுங்க. அவருக்கு 4000 ஏக்கரா நிலம். இந்த லேண்ட் சீலிங் வந்தது பாருங்க. வந்ததா? வந்தது சொல்லுங்க. இந்த நில உச்ச வரம்பு சட்டம் வந்தது பாருங்க. அது வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ஆள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 4000 ஏக்கராவையும் வித்துட்டான். வித்துட்டு 40 லட்சம் ரூபாய் கேஷோட அங்க இருந்து புறப்பட்டான். எங்க போனான்னு தெரியல. ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. இப்பதான் கதையில சூடு பிடிக்குது. புறப்பட்டானா? புறப்பட்டவன் நேரா மெட்ராஸ் வந்தான். வந்து அந்த 40 லட்சத்தை சர்க்கரையில விடுறதா உப்புல விடுறதான்னு யோசனை பண்ணான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்?
இதுல பாதி அதுல பாதியை விட்டுட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியது. சர்க்கரை ஆலை உப்பளம் இத பத்தி சொல்றேனுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆளுனுடைய ஒரே பொண்ணுதான் இந்த ரதி. விசாரிச்சதுல இவ்வளவு தகவல் கிடைச்சது. அப்ப இப்ப அவளை கூட்டு போய் அவ அப்பா கிட்ட ஒப்படைச்சிடலாமே. ஆமா டாக்டர், ஆமா டாக்டர். அதான் முடியாது. அதுல பல சிக்கல் இருக்கு. என்ன? அந்த பொண்ணை காரால் அடிச்சது நீங்க தானே? நான் இல்ல, இவன். மக அடிச்சான்னு அப்ப அடிச்சா என்னையா? ரெண்டு ஒண்ணு தான். காரால் அடிச்சீங்கல்ல, அதனால தானே அவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. இப்ப கொண்டுட்டு போய் விடுறீங்கன்னு வச்சுங்க. அங்க அப்பா பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு ஏதோ மந்திரமாயம் பண்ணி பொண்ணுடைய அறிவை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் டேமேஜ் கிளைம் பண்றான்னு வச்சுங்க. ஐயா கோர்ட்லயும் போடுறான்னு வச்சுங்க. ஐயா கோர்ட்லயும் குடுன்னு சீப் ஆகி போச்சுன்னு வச்சுங்க. லட்சம் 30 இருக்கா? என்கிட்ட இல்ல, வாங்கிட்டு இருக்கடா. நம்ம சொத்தை பூரா வித்தாலும் 8 லட்சம் கூட தராதப்பா. ஆமா, அதை வித்துட்டு காவியும் கமண்டலத்தையும் என்கிட்ட கொடு. படம் ஏன் டாக்டர், இதுக்கு என்னதான் செய்யறது? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்துறதா? அது எங்களுக்கு தெரியாது, நீங்க பயன்படுத்துங்க. டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே உலா போலான்னு இருக்கிறேன். உலா போறதா வந்து அதெல்லாம் போக கூடாது, உள்ள போ. இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் காத்தாட வெளியே திரும்ப போயிட்டு வர்றது நல்லது. அப்புறம் கூட்டு போயிட்டு வரோமா? நீ கூட்டு போறதாவது? நீ வயசு பையன், அவ வயசு பொண்ணு, நான் வயசானவன். டாக்டர், நான் கூட்டிட்டு போனா 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. பேஷா அப்ப நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டா? பேஷா. ஏப்பா திருப்பதி, இந்த ஊர்ல யாரோ ஒரு புது டாக்டர் வந்திருக்கானா? நாடியே பார்க்காமலே நரம்ப கட்டுறானா? கூட்டமா வந்து குவியது, கரா பறக்குது. என்ன சார் குண்ட தூக்கி போடுறீங்க? அட ஆமாப்பா, ஒரு நாளைக்கு எனக்கு போன் வந்திருக்கு பாரு. அத்தனை போன், இவ்வளவு போன் வந்திருக்கப்பாண்ணா. ஆமா, பெரிய டாக்டரா. என்ன சார் நீங்க? எனக்கு அந்த ஆளு தெரியாது, எப்படி பெரிய டாக்டரா இருக்க முடியும்? இருந்தாலும் அவரை விட்டு வைக்க கூடாது. ஒரு நாளைக்கு தலைவலின்னு கூட அவன் படுக்காம இருக்க போறான். ஒரே இன்ஜெக்ஷன். எனக்கு போட்டியே இருக்க கூடாது. எனக்கு புரியல. அப்பா அப்பாவா? உடம்பே பேடி இருக்கு. விளையாடுறியா? ரவி சார், உங்க அப்பாங்குது. இந்த பொண்ணுக்கு அம்மா யார் சார்? சும்மாரப்பா, நீ வேற குழப்பாத. ரவி அப்பா, யோ, நல்ல பிசினஸ் ஐயா. பொம்பளை பிள்ளைகளை தயார் பண்ணி போறவங்க வர்றவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்லி பணத்தை சம்பாத்தியம் பண்றியா? நல்ல ஆளியா? அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம வர்றவன் போறவன் எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எவனோ பெத்து தொலைச்சிட்டா நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேயா. கண்டவனையெல்லாம் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு தொலை. வந்து தொலை, வா. ஏ திருப்பதி, இந்த பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட சொல்றேன், அப்படி அசந்துட்டேன். சார், அந்த பொண்ணுக்கு உங்க சாயல் வேற இருக்குதா? சும்மா கொஞ்ச நாளா எனக்கு டைம் சரியில்லை. வரவங்க எல்லாம் என்ன பார்த்த உடனே அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப பேருக்கு இது அமையாதுங்க. மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி கவனம் வருது. ஏன் சார் அந்த பெரிய டாக்டர் இங்க இருக்க போறானா? இல்ல, செத்து போக போற. அவ போறாளா? அப்பா ஏன்பா, நீ என்ன இங்க வேலை பாக்குறாளா? பின்ன வேடிக்கை பாக்குறாளா? கோச்சுக்காதீங்க. அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா? ஓ இருக்கு. எத்தனை டசன் வேணும்? நீ என்ன பண்ற, ஒரு காயத்துல ஒண்ணே ஒண்ணு கட்டி கொடு. ஒண்ணே ஒண்ணா? சரி. Fine. I heard you were transferred from here. Yeah, Supuna. Any chance of you coming back? Not in near future. That's good. Excuse me. Thank you. Madam, 1 minute. Madam,
கையெல்லாம் கட்டிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க. வேலையில்லா திண்டாட்டம். இந்த பார்சலை கொடுத்தீங்கன்னா உங்க வண்டி வரைக்கும் நான் கொண்டு வச்சுட்டு போயிடுறேன். நீயே என் பார்சல் எடுக்கணும்? பிரார்த்தனை. ரொம்ப துட்டு கேப்பியா? வேண்டாம், துட்டே வேண்டாம், பார்சலை கொடுங்க, நான் கொண்டு வரேன். சரி, எடுத்துன்னு வா. முதல்ல எடுத்துக்கிறேன், அப்புறமா வரேன். விளம்பரத்தை தொலைச்சிட்டேன்னு சண்டை பிடிச்சேன் பாரு. விளம்பரம். ஆமா, இதுக்காக ஒரு பொண்ணுடைய பார்சலை தலையில சுமந்தேன். புண்ணியம் தானே, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முதல்ல பொண்ணு இருக்கா தெரிஞ்சுட்டு வாங்க. டயர்டா வந்திருக்க, ஒரு டம்ளர் காப்பி கூட குடிச்சிட்டு அப்புறம் போறேன். 10,000 மறக்காம காரியத்தை முடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள காப்பி கலந்து வைக்கிறேன். 10,000 கொடுத்தா தான் காப்பியாவா? போறமா புண்ணியவதி. பாருங்க, மறுபடியும் விளம்பரத்தை கோட்டை விட்டாலும் விலாச கையை விட்டு போக வேண்டாம். பேப்பர்ல அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போங்க. நான் பட்ட கடனை அடைச்சேன். 10,000 ரூபாய் மனுஷனுக்கு பணம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. என் கையாலே பிடிச்சு கொடுக்குறேன். போட்டோ ஒருத்தரையா மாக்கிட்டு எங்க கொட்டி மாறவனு போட்டிருக்கான். கண்ணங்கரை ஆக்கி விட்டுனேன். வேதாச்சலம் நம்மளால நம்புவான். இது அலமேலுக்கு தெரிஞ்சா இங்க ஏன் கொட்டிங்கன்னு எவர்ச்சி கண்டு யாரும் அடிப்பா. அவரை துணா நான் போயிடுறேன். காப்பி வேணாம், விட்டு போறேன். நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பையன் அவளை காதலிக்கிறத ஒரு கால அனுமதிக்க முடியாது. இதுல என்ன தப்பு? நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். அவங்க காதல் கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சரியில்லை டாக்டர். ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்றீங்க. இப்படியும் பேசுறீங்க, அப்படியும் பேசுறீங்க. நான் என்ன பேசுறேன்னு கவனிங்க. அந்த பொண்ணு ஏழை விட்டு பொண்ணா இருந்தா நீங்க சொல்றது சரிதான். அதான் பணக்கார பொண்ணாச்சே. நீங்க இந்த காதலை சப்போர்ட் பண்ணணும். என்னத்த சப்போர்ட் பண்றது? சப்போர்ட் பண்ணா அவங்களுடைய காதல் வளரும். காதல் வளர்ந்தா கல்யாணத்துல போய் முடியும். கல்யாணம் முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணுடைய சொத்து பூரா உங்களுக்கு வந்துடும். அந்த முறையில கூட சொத்து சேருமா? பின்ன என்னங்க இது? வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட ஏன்டா வீட்டுக்கு வந்தான்னு இப்பதான் தோணுது. நிஜமா சொல்ற ரவி, உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசே இல்ல. போதும் விளையாட்டு. நான் சொன்னது சரியா போச்சா? இல்லவே இல்ல, நீங்க சொன்னதை விட ஓவரா இருக்கு. அண்ணே, நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நாங்க பார்க்கவே இல்லை. ஆமா, பார்க்கவே இல்லை. ஆமா, நாங்க இங்க நின்னதை நீங்க பார்க்கலன்னு எங்களுக்கு தெரியும் இல்ல சார்? டாக்டர் சார், இந்த வீட்டுல நான் இன்னமும் கண்ணை திறந்துகிட்டு நடமாடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை வயசுக்கு மேல ஏன் இன்னும் நடமாடணும்னு பிரியப்படுறீங்க? பேசாம கண்ணை மூடிக்கிட்டு ஈஸ்டர்ல சாயிங்க, வேற வழி இல்ல. சார், நீங்க பேசியாச்சா? நாங்க போலாமா? இன்னும் நீங்க எங்க போறது? நீ உள்ள போ. தயவு பண்ணி உன்னை தனியா விடு. டேய் சுந்தரம், பாரு. நாம பிளான் பண்ண ஐடியா எல்லாம் பிரமாதமா நடந்துட்டு வருது. இப்போ ஒருபடி முன்னேற்றம். இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சிருக்கேன், சொல்றேன். சார், ஒரு கை தரீங்களா? அப்படி சார். இதோ சார். சார், திருப்பதி, இதுக்கு முன்னாலே தரையில் நடந்துகிட்டு தானே இருந்த, இப்ப ஏன் தாவற? இப்ப நியாயமா நான் இருக்கிற நிலைமைக்கு பறக்கணும். ஏன் சார், அந்த விஜயாங்கிற பொண்ணு, அதான் உங்க சிநேகிதருடைய மக, இன்னும் இந்த வீட்டுல தானே இருக்கா? ஆமா. அப்பா, நான் தாவன தப்பே இல்லை. ஏன் சார், அந்த பொண்ணு சம்பந்தமா காணவில்லை அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னு நான் சொன்னதுக்கு நீங்க நம்பவே இல்லை. இப்ப நான் விளம்பரத்தோட வந்திருக்கேன் பாருங்க. பிரிச்சு பார்க்க பெரிய இல்லையா? நவில்லை, காணவில்லை. காவை கிழிச்சுட்டேன். காவை கிழிச்சிட்டியா? அது சரியப்பா. போட்டோ இருக்கு. போட்டோ எங்க? நீங்க இதை கேட்பீங்கன்னு சொல்லித்தான் முன்னேற்பாடா நான் இந்த கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன். இது சாதா கண்ணாடி இல்ல, ஊத கண்ணாடி. போட்டு பாருங்க. அடே அப்பா, இங்க போட்டு முழுகி இருக்கிறீங்க. அது என் போராத வேலை. அதே விஜயாதான் சார். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேயே கொட்டினேன். நீங்க இங்க விட்டுட்டு அவனை மாத்திரம் பாருங்க சார். இங்க எங்க விடுறது? உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நம்பித்தா சார் ஆகணும். இல்லைன்னா என் வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஆமா, அந்த பொண்ணை பத்தியே நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பத்தி கேட்டு எனக்கு என்ன சார் லாபம் சார்? அந்த பொண்ணுக்கு தானே 10,000 ரூபாய் இருக்கு சார். ஆமா, நீங்க அந்த பொண்ணு இல்லைன்னு ஏன் சார் மறைக்கிறீங்க? என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுற? ஐயோ, சந்தேகம் உங்க பேர்ல இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, இன்னும் அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பான்னு தான். அவ எங்க போவா? பரமனண்டா இந்த வீட்டுக்கு தான் இருப்பா. அப்பா, அடுத்த தடவை தகுந்த ஆதாரத்தோட நான் வர்றேன். அது வரைக்கும் நீங்க அந்த பொண்ணை விட்டுறாதீங்க. நான் அந்த பொண்ணை விட போறதில்லை. பாருங்க, வேதாச்சலங்கிறவரு நம்பினாங்க, நம்பாட்டி நமக்கு என்ன? நாம பேசாம அந்த விலாசத்துக்கு எழுதி போட்டா போகுது. அதானே, இங்கு விழுந்து போட்டோ தான் உருத்தரியாம போயிடுச்சே தவிர விலாசம் தான் பிரைட்டா இருக்கு. எழுதிருவோங்கறியா? அதுக்கு வேற ஜோசியம் கட்டுவாங்க. அதுக்கே அது சான்ஸ். ஊர்ல இருந்தது ஒரு ஜோசியன், அவன் பேட் டைம் தலைவலின்னு எங்கிட்ட வந்தான். மாத்திரையை கொடுத்தேன், யாத்திரை போயிட்டான். முதல்ல பேனாவையும் பேப்பரையும் கையில் எடுங்க. அலமேலு, யமகண்ட வேலை தாண்டட்டுமே. வாங்க வாங்க. அலமேலு, சார் யார் தெரியுமா?
வேதாச்சலத்தினுடைய உயர்சல் அப்பா பிளட் பிரஷர் ஜாஸ்தியா போச்சா கிட்னா கேடு ஆறாத துயரம் பேச்சே வரல அதான் ஜாட என்னண்ணா உடம்பு எப்படி இருக்கு துப்பறியும் சிங்கமா அழுத்த நடிச்சு கூட சத்தம் போட்டு என்ன நீ உன் வேலையை விட்டுட்டு என்னென்னமோ செய்யறதா கேள்விப்பட்டன என் வீட்டுல தங்கி இருக்கிற விஜயாவை பத்தி அனாவசியமா நீ தலையிட்டு யாருக்காவது தகவல் கொடுக்கறதா தெரிஞ்சது என்ன செய்வேன் தெரியுமா எலும்போட ஒட்டி இருக்கிற தோலையும் உரிச்சு விடுவேன் ஜாக்கிரதை அம்மா அல்வேல் அல்வேல் அவர் போயிட்டாருமா உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க ஆம்பளை தானே ஒருத்தர் கை நீட்டி அடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறதா புலி மாதிரி பாய வேண்டாம் நீ ஏதோ டாரசான் படத்தை பார்த்துட்டு பேசுற வந்தவன் அடிக்கிறதுக்கு எங்க டைம் கொடுத்தான் வந்தான் தூக்கனா தொங்க விட்டான் போயிட்டான் ஆமா இல்லன்னா கிழிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் காலையாவது விழுந்திருப்பேன் அது கூட சான்ஸ் கொடுக்காம போயிட்டான் அவர் யார் நம்ம விஷயத்துல தலையிட பொண்ணுக்கு முறை இருக்கிறதுனால தானே பறிஞ்சு பேசினான் பாரு நல்ல பாடி வேற வந்தவன் 2 இருக்கு வேற இருக்கிட்டு போயிட்டான் இந்த விளம்பரத்தை பத்தி நம்ம மறந்துருவோம் அப்ப 10,000 வேணா பாண்ட் எழுதி தரேன் தாயா என்ன விட்டுரு அப்படின்னா நீங்க அவனுக்கு எழுத மாட்டீங்க முடியாதுங்கிற என் மூஞ்சிய பத்தி சொல்லுங்க உன் மூஞ்சியை நான் பார்த்தது இல்லையா என்ன கேட்டாலும் என் பதில் அதான் போ அப்ப இப்படியே இருங்க அல்மேல் 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 அண்ணா முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னது திடீர்னு எனக்கு கல்யாணம் அண்ணா எல்லாம் நான் நினைச்சபடியே அமைஞ்சிருச்சு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நல்லா இருக்குமா நீ எனக்கு நன்றி சொல்றது அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைமா இது என்ன டாக்டர் நீங்க எப்ப அண்ணனானீங்க அவன் எப்ப தங்கச்சியானா அவன் என்னமோ ஆசீர்வாதம்ன்றா நீங்க என்னமோ கடமைன்றீங்க ஒண்ணுமே புரியலையே அது அவளுடைய புத்தி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கே காரணம் நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அதனால எங்களுக்குள்ள இருந்த இந்த அண்ணன் தங்கச்சி பாவம் அப்படியே நிரந்தரமாகி போச்சு அவளா. குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ. எனக்கு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அப்படியா? சேனப்பட்டி வேதாச்சலம் இங்க வந்திருந்தாரா? அவர்கிட்ட பேசிட்டீங்களா? சேனப்பட்டியாவது வேதாச்சலமாவது அவரை கேட்காம கல்யாணத்தை வச்சுட்டேன். அப்படி ஏதாவது விவகாரம் வந்தா கோர்ட்ல வக்கீலே வைக்காம நானே பேசுறதா இருக்கேன். உங்க கேஸ் எப்படி செல்லும்? ஏன் செல்லாது? அவளுக்கு தான் வயசு 21. அந்த ஒரு பாயிண்ட வச்சு அடிப்பேன் நானு. உங்க பாயிண்ட் இருக்கட்டும். ஏமா பாரதி, இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி யாரும் உன்னை வற்புறுத்தலையே? என்ன டாக்டர் நீங்க எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு? இவள் அவனை கண்டாள், அவன் இவளை கண்டாள். அப்புறம் என்னடா? கண்கள் கலந்தன, கருத்துரிமித்தோம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் பெத்த அப்ப நான் என்ன செய்யணும்? கல்யாணத்தை முடிச்சிடணும். அதைத்தான் செய்ய போறேன். டாக்டர், காதும் காதும் வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை சத்தம் இல்லாம முடிச்ச போறேன். மேலதாளம் கூட கிடையாதா? அது உண்டு. ஆனா அந்த சத்தம் சேனப்பட்டி வேதாச்சலத்துக்கு கேட்கப்படாது. டாக்டர், முகூர்த்த நாள் கூட வச்சாச்சு. இந்த மாசம் 23ஆம் தேதி. 23ஆம் தேதியா? ஐய, நான் ஊர்ல இருக்க மாட்டானே. டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன இது இந்த நேரம் இப்படி சொல்றீங்க? நானும் ஒரு பெண்ணை கண்டேன், அவளும் என்னை கண்டாள். கண்கள் கலந்தன, கருத்தொருமித்தோம். கல்யாணம் அதே 23ஆம் தேதி கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. என்ன செய்வேன்? கருத்தொரு மித்திங்க. அது வரைக்கும் சரி, இந்த தேதியை தள்ளி போடப்படாதா? அந்த நாளை விட்டா ரிஜிஸ்டார் 2 மாசம் லீவ்ல போறாரு. அதோட இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடிச்சு பண்ணும் இல்லையா? பின்ன அப்பா, அப்ப எங்க கல்யாண தேதியை தள்ளி வைங்க. ஆமா மாமா, அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அட நீ என்னம்மா, சொந்த தங்கச்சி கூட அண்ணனுக்கு தெரியாம இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிறா? அப்பா, இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டா இல்லையா? உண்டு உண்டு. என்ன என்ன? ரிஜிஸ்டாருக்கு பதிலா டாக்டருக்கு நானே கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எப்படி எப்படி? தனி ஐயரு, தனி தாலி, தனி மணவரை, செலவும் மேளவும் போதும். 2 கல்யாணத்தை இந்த வீட்டிலே நடத்த போறேன். அல்வேல், என்ன இன்னும் அலமேல ட்ரெஸ்லயே இருக்கிற? ஆஸ்பத்திரி டைம் ஆற நர்ஸ் ட்ரெஸ் மாட்டிக்க. நர்ஸ் வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? நோயாளி இங்க வர வேண்டாமா? இனிமே உங்க வைத்தியத்தை நம்பி உள்ளூர்ல ஒரு பையன் வருவானா? தொழிலுக்கு தொழிலும் போச்சு, வர இருந்த 10,000 ரூபாயும் போச்சு. அத மறக்காத. அன்னைக்கு வந்த பையன் அரங்க அறையில இடதுக்காது கேட்காம அவசப்பட்டு இருக்கிற 10,000 தலை வச்சு படுப்பனா? ஒருத்தங்கிட்ட நமக்கு என்ன பயம்? ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்தன் எப்படி எப்படி சம்பாதிக்கிறோம். நீங்களும் இருக்கீங்களா மனுஷனா? வந்த பையன் இந்த பக்கமா அறிஞ்சு இந்த காட்டியும் சவுடாக்கி இருக்கலாம். வர வர உங்ககிட்ட பேச்சே கேட்க முடியல. அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அற வாங்குறதுக்கு காணாம போயிருக்கேன். ஒன்னும் குறைச்சல்ல. அப்புறம்
அப்புறம் பேசிக்கிறேன். அப்பா இன்டர்வல் விட்டியே. என்னது வர வர ஊர்வலம் பேசுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறான். திருப்பதி இல்லையா வீட்டுல? நான் திருப்பதி ரொம்ப அவசரமா பார்க்கணும். திருப்பதியை பாக்குறதுல என்ன அவசரம்? அவர் ரொம்ப ஃப்ரீ, நிதானமா உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க வாங்க. நீங்க? நமக்கு பொள்ளாச்சி தாலுக்கா. வெரி குட். நான் தான் திருப்பதி. இப்பதான் என் வயசு சொன்னா வைத்தியத்துக்கு உள்ளூர் இருந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு. நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களை நான் விட மாட்டேன். வற்புறுத்துன்னு நினைக்காதீங்க. உடம்புக்கு என்ன? எனக்கு என்னையா உடம்புக்கு? பத்தியா பைல்வான் பாடியா எக்ஸசைஸ் பாடி? அதெல்லாம் ஏன் பண்றீங்க? வேண்டாம், விடுங்க விடுங்க விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு கெடுதி. அது கூட நான் மாத்திரை வச்சிருக்கேன். 3 நாள் சாப்பிடுங்க. 3 நாள் தான். நான் வச்ச கடை யாரும் தப்புறதில்லை. நான் அதுக்காக வரலையா? விஜயான்னு ஒரு பொண்ணு காணாம போயிடுத்துட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தனே, படிச்சியா? நீங்க தானா? பாத்தனே. விஜயா எங்க? கேக்குறேன். என்னத்தாயா லெட்டர் எழுதி வர வச்சுட்டு விளையாடுறியா? என்ன விளையாட்டு? லெட்டராவது இதாவது விஜயா வரது எனக்கு தெரியாது சார். அவ்வளவு தொலைவில் இருந்து என்ன வர வச்சுட்டு கிண்டல் பண்றியா? உடம்பு எப்படி இருக்கு? நான் ஒரு டாக்டர். என்ன பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. நான் யார் தெரியுமா? வீராசாமியா? ஓஹோ, வீராசாமின்னா பொள்ளாச்சி தாலுக்காவே எடுங்க தெரியுமா? அப்படியே தனித்தனியா கூறு போட்டு அறுத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன குழப்பம்? வால்மேல் மீட் மிஸ்டர் வீராசாமி, பொள்ளாச்சி தாலுகா. என் ஒய்ஃப் வணக்கம் சொல்லிடுங்க. அல்மேல் இந்த விஜயா காணவில்லை விளம்பர விஷயமா நான் லெட்டர் எழுதி வரவழைச்சலாம். எப்படி பத்தியா பைத்தியக்கார வரைச்சேன். ஆமா, அன்னைக்கு லெட்டர் எழுதும்போது நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். அல்மேல் என்ன உளற? சார், அந்த பொண்ணு இருக்கிற இடம் இவருக்கு தெரியும். 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. 10,000? எனக்கு வர கோவத்துக்கு கொண்டுடுவீங்களா? கோவம் வருதுன்னு சொன்னேன். அல்மேல் அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு வந்த மனுஷன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் உயிர் என்னதுன்னு சொல்லிட்டு போல. அதுக்காக 10,000 விடுறதா? உங்க சார்பில் நான் தான் லெட்டர் எழுதி வர வச்சேன். ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன். என்ன வச்சு பழைக்க முடியாது. 10,000 நம்பிதான் வாழ முடியும்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லையா? பாருங்க சார். திருப்பதி டாக்டர் திருப்பதி. டாக்டர் திருப்பதி, இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா? ஒழுங்கா வீட்டை காட்டிடு, இல்ல உன் உயிர் உன்னதில்லை. திருப்தி தானே? அன்னைக்கு வந்தவன் இடத்தை காமிச்சா குருடுவேன். இன்னைக்கு வந்தவர் இடத்தை காமிக்கிறேன்னா குருடுவேங்கிறார். அக்குடி நான் இல்ல. நீ எனக்கு வைஃப் இல்ல, யமன். எதையாவது உளராதீங்க. காதோட காது வச்ச மாதிரி பொண்ணை ஒப்படைச்சு ரூபாயோட வந்து சேருங்க. மாட்டேன். என் வைஃபோட பேசிட்டு இருக்கேன் சார். தவறு. வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன். தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன். அதுவும் இப்ப இல்ல, 2 நாள் கழிச்சு தான். 2 நாள் பொறுத்தா? 2 நாள் கூட நான் உயிரோட கூடாதா? என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? உன் இஷ்டப்படியே உன்னை விட்டு வைக்கிறையா? ஆனா என்ன ஏமாத்த மட்டும் நினைக்காத. நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். டாக்டர் என்னமோ தெரிஞ்சவன் கும்பிட்டானா, அப்பப்பட்ட கடனை குடுறான்னு சொன்னானா? அந்த கதையாவில் இருக்கு. ஏதோ தெரியாதனமா அந்த டாக்டர் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். ஊட்டியில குளிருக்கு எங்கேயாவது அடங்கி விட்டானாலே சார். வையாதீங்க, பக்கத்துல தான் இருக்கு. டாக்டர் சார், எனக்கு இந்த கல்யாண அவசரத்துல என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம உங்களை அவன்னு சொல்லிவிட்டேன். அதனால ஒரு தப்பு இல்லை. ஆமா, நீங்க மாத்திரம் வந்துட்டீங்களே, கல்யாணம் பண்ணாங்க 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல வரும். மத்த வேலைகளை பாருங்களேப்பா. யாரால மத்த வேலை என்ன இருக்கு? மத்த வேலை ஐயா 5-6 இடத்துக்கு போன அலறான். அவன் போயிட்டானா என் வாயில மந்திரமா வரும். அடுத்து வாங்க வாங்க வாங்க. இவர் எங்க அப்பா. இவர் ரவியோட ஃபாதர். இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். அப்போ நாற்காலியில தான் உட்கார வைக்கணும். ஆமா. இது ஒரு புது மாதிரியான கல்யாணமா இருக்கு. மாப்பிள்ளை திருமணம் வர, பொண்ணு திருமணம் வரையா? நீங்க அவசரப்படாதீங்க. வேற கதையே ஒண்ணு இருக்கு. நீங்க வாங்க போங்க. நாற்காலியில உட்கார்ந்து பேசுவோம். நீங்களும் உட்காருங்க. சாதாரணமா இந்த மாதிரி சின்ன சின்ன கல்யாணத்துக்கு நான் போற பழக்கமே கிடையாது. இப்ப ஏன் இங்க வந்தேன்னா, உங்க பையன் இருக்கானே, அவன் என் காலில் விழுந்தான். என் பையன் உங்க காலில் விழுந்தானா? அவன் வணங்கா முடியாச்சு. ஒரு கால் வேட்டி தடிக்கு விழுந்திருப்பான். என்ன? உண்மையான நமஸ்காரம் தான். அப்போ கால் குழாய் மாட்டிருந்தான். காலில் குழாயா? மேல கல்யாண பொண்ணு இருக்காள, ஜம்பன் இருக்கா. பொண்ணோட அழக தள்ளுங்க. பொண்ணோட அப்ப இருக்கானே, பணக்கார பாவி. 10 லட்சம் கோச்சு வண்டி, குதிரை லாயம். அந்த பாவியை நான் இன்னும் பார்த்ததில்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறேன். அது ஒரு பெரிய மர்மங்க. யாராவது ஓடிவாங்க, யாராவது ஓடிவாங்க. என்னது என்னது? ஒண்ணு இல்லப்பா. விஜயா மணக்கோலத்தோட காதலை கூட்டிட்டு வர சொல்லி ரவி சொல்லிச்சு. அதுக்குள்ள இந்த படுபாடி பசங்க. கவலைப்படாதீங்க, நீங்க வண்டியில ஏறுங்க ஏறுங்க. யோ 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 யோ, கை விட்டுறாதியா. கீழே பயங்கர பள்ளையா. நான் குடும்பஸ்தையா. நீ ஏன் தொங்குற? உனக்கு ஏண்டா குடும்பம்? யோ 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 யோ. சே வந்து தொலையா.
வாயா ஏரியா இஷ்டத்துக்கு பிள்ளைகளை பெத்து போட்டுற அடி வாங்கும் போது குடும்பஸ்தர் பேசுற. என்ன சார் உங்களுக்கு கல்யாணம், நீங்க ஏன் மனமேலையில உட்காந்துக்கிட்டு? அட சும்மாரப்பா, ரவுடிக்கு இப்படின்னு பேச்சு கிளம்பிச்சு, நான் இங்கே அமைங்கிக்கிட்டேன். ஏப்பா விஜய் வந்துட்டாளா? அவளுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? பின்னால ரவியோட வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்களோட கலாட்டா இருக்குது, அடியோ அடி உதையோ உத. உங்களுக்கா? ரவியும் சுந்தரமா சேர்ந்துக்கிட்டு அவங்கள பிச்சு பிச்சு விட்டாங்க. எப்படியோ அந்த பாவியிட்ட இருந்து அவ தப்பிச்சாளே, அதே போதும். ஆமா, ரவுடிங்க அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போகணும். போராத வேலைதான். அழகா இருந்தாலே ஆபத்து தான். இப்போ நான் ஏன் அலமேலவை கல்யாணம் பண்ணிட்டேன்? இது மாதிரி எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு தான். அல்மே இங்க இருக்கேன். என்ன டாக்டர் சார், அடி உத குத்து பிச்சு விட்டீங்களாமே? ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க அந்த பொண்ணாது பளிச்சுன்னு இருக்கா. விஜயா, என் வயித்துல பால வாத்தியம்மா. 10 நிமிஷம் தான் இருக்குது. பல வராங்க சுறுசுறுப்பா தாலியை கட்டுங்க. அவளை என்ன பணவரைக்குள்ள எடுத்துட்டு போறேன். என் கூட்டத்துல கலாட்டா பண்றீங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, விடுங்க. எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். யாரு இவர் செஞ்ச மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் நான் தான் சார் செஞ்சேன். இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காதா? நடக்க விட மாட்டேன். அது எப்படி நடக்காம போகும்? அதையும் நான் பாத்துறேன். விஷயம் தெரியாம வராது. அப்பா, அவளும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதையே பெருசு பண்றீங்க. அட ஏன் சார் லவோன்னு கத்திக்கிட்டு? உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்க அச்சதை என்கிட்ட கொடுங்க. 2 அச்சதையும் தூக்கி வீசி எறிகிறேன். நீங்க சும்மா இருங்க, என் நிலைமை தெரியாம பேசாதுங்க. என்னங்க நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீ இதில் தலையிடாத. ஐயா தாலியை போடும். ஏமாந்த தாலியை கட்டுவாங்க. சீக்கிரம் கொடுமையா, கொடு. சுவாமி, அவர்தான் ஏதோ கோபத்துல கேட்கறாருன்னா நீயும் கொடுத்துறா? எத்தனை பேர் நம்பி வந்திருக்கோம். எங்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன வழி சொல்லுங்க. சாப்பாடு நவரு. ஏயா ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்குன்னு நான் அடங்கி போய்கிட்டு இருக்கேன். உன்னால என்ன செய்ய முடியும்? அவர் மேஜர். கொஞ்சம் நேருங்க. அவர் சொல்றது கரெக்ட். அந்த பொண்ணு கூட மேஜர். நீங்க என்ன செய்ய முடியும்? அப்படி கேளுமா, கரெக்ட் பாயிண்ட். ஐயோ, கையை தொடாதா, ஆண்டவனுக்கு அடுக்காதரா, இந்த கல்யாணம் நடக்கப்படாதா? சார், காரணத்தை சொல்லாம இப்படி நடக்காதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? யோ, இப்படியே நீ டிலே பண்ணிட்டு போனா என் பையனுக்கு மனவரையிலேயே வயசாயிடும் போல இருக்கு. என் கல்யாணத்தையாவது நடத்த விடு. உங்க கல்யாணமா? அதுல ஒண்ணும் குறைச்சல்ல. என் பையன் கல்யாணம். சார், ஒண்ணு பண்ணுங்களேன். பேசாம இந்த கல்யாணத்தை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தகராறு பஞ்சாயத்துனா இருக்கவே இருக்கு. விவாகரத்து ரொம்ப பசிக்குது சார். ஏன் இந்த கல்யாணம் செய்து கூடாது? ஏன் கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படி கேளுங்க. ஏன் கூடாது? எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்க. உண்மையா சொல்லணும் போல் இருக்க. சொல்லுங்க. சுந்தரி, என் தர்ம பத்தினி, உன்னை என் கண்ணுக்குள்ள என் அன்பு மனைவியா வச்சு காப்பாத்தி வந்திருக்கேன். இது வரைக்கும் நீ என்னென்னமோ கோவிச்சிருக்கிற, என்னென்னமோ சொல்லி இருக்கிற, நான் மறுத்து பேசியிருக்கிறேனா? இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீ எங்கேயும் ஓடிடாத. சரி ரவி, என் அன்பு மகனே, உன்னை நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் படிக்க வச்சிருக்கிறேன். இத்தனை காலமா என் மனசுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு ரகசியத்தை கேட்டு நீ ஆத்திரப்படாதே, அவசரப்படாதே, என்னை ஒண்ணு செஞ்சிடாத. இந்த விஜய் என் மகடா. உங்க மகடா? என் மகடா. உங்க மகடா? என் மகடா. உங்க மகடா? என் மகடா. உங்க மகதானே? என் மகடா. ஏன்பா உங்க மகதானே? பாத்தியா, அப்பவே சொன்னேன், யாரும் கோவிச்சுக்காதுங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? கோவிச்சுக்கிறீங்களா? சின்ன வயசுல எல்லாரும் செய்யற தப்புதான் நானும் செஞ்சேன். சுந்தரி, நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணிச்சுக்க. நீங்க ஒரு மனுஷன் தான். அம்மா, அவசரப்படாது. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, கொஞ்சம் பொறுமையாது. பையன் மன்னிச்சுட்டான். இந்த பாரு, இன்னும் ஒரு தடவை நான் இந்த மாதிரி தப்பு நான் செய்யவே மாட்டேன். இன்னும் ரவியா? ஏன் சார், 3வது வீடு வச்சுக்கிட்டா கூட ஐடியா இருந்தா உங்களுக்கு? பொண்ணாதான் சார் நீங்க. பிராணனை வாங்காத. சரி, இதுக்காகத்தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்காதேன்னு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதான் பகிரங்கமா ஒத்துக்கிட்டானே. அப்பா, நீங்க உங்க மகன் சொன்னது இவ இல்ல, இவதான். என்ன டாக்டர் சார் குழப்பம்? இவர் அதிபாரதி இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. அப்பா, உங்களையே நம்பி இருந்த இவ தாயார் இறந்தோன்னு உங்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டது இவதான். தான் உங்கள் மகள்னு நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்கள் அத்தனையும் இவ கையில கிடைக்கவே தன் தாய் மாமனுக்கு பயந்து தனக்கு ஒரு புகலிடம் வேணுமேங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லியிருக்கா. இப்ப புரியுதா? ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என் சிவகாமி சாயல் அப்படியே இருக்கு. அட சுமாரியா? ஏன் டாக்டர் சார், அப்போ ரதிபாரதி விஜயாவாயிடுச்சா? ஓஹோ, அதனாலதான் அன்னைக்கு இந்த ஆளை பார்த்த உடனே அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சு. சரி, அது கிடக்கட்டும்.
என்னது அந்த 10 லட்சம் கோச்சு வண்டி குதிரை லாயம் என்ன ஆச்சு? எங்கேயும் போகல, எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருக்கு. இதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலான்னு தான் நானும் ரவியும் ஒரு நாடகம் ஆடணும். நல்லா ஆண்டிங்க நாடகம். சரி, நடந்து போச்சு. இந்தாயா இப்போவாது கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு. இவர் என்ன சொல்றது? நீ வாடி கண்ணு. சீக்கிரம் போங்க. எங்க ஐயா எங்க?